நாம் தமிழ்நாடு இனி என்ற தலைப்பில் முதல்ல சில கோட்பாட்டு சிக்கல்களை கையாண்டோம். தேசமும் வர்க்கம் அல்லது வகுப்பும், மொழிக்கு இருக்கக்கூடிய பங்கு, ஒரு மக்களுடைய புரட்சியில, விடுதலையில, மாற்றத்தில் மொழி வகிக்கக்கூடிய பங்கு, அதை பற்றிய லெனினுடைய பார்வை, அந்த அடிப்படையில் எப்படி ஒவ்வொரு புரட்சிக்கும் ஒரு தேசிய களம் இருப்பது, ஐரோப்பாவில் தேச அரசுகளின் உருவாக்கம் என்பது சமூகத்தினுடைய ஜனநாயக மாற்றத்தோடு எப்படி இணைந்து நிறைவேறியது. ஜனநாயக புரட்சி தேச அரசுகளின் உருவாக்கத்திற்கு துணை செய்தது. தேச அரசுகளின் உருவாக்கம் அந்தந்த தேசங்களிலும் ஜனநாயக புரட்சிகளை ஊக்குவித்து நிறைவு செய்தது. ஆக இதை பற்றியெல்லாம் நம்ம தொடக்கத்தில் பார்த்திருக்கிறோம். அப்புறம் இந்திய அரசமைப்பில் மொழி பற்றிய பகுதி குறித்து விரிவா பார்த்தோம். அப்புறம் இந்தியாவில் பொதுமை இயக்கம், தேசிய இன சிக்கல் குறித்து சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல் எதுவானாலும் சரியாக வந்து சேராமை போனதற்கான காரணங்களை பற்றி பேசணும். குறிப்பாக வீர தெலங்கானா என்று போற்றப்படுகிற தெலங்கானா ஆயுத போராட்டத்தினுடைய அரசியல் முழக்கமாகிய விசாலாந்திரத்தில் மக்கள் ராஜ்யம் என்ற அந்த முழக்கத்தை எப்படி அவர்கள் தவறவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அது குறித்து ஸ்டாலினோடு நடைபெற்ற உரையாடலில் அது இடம்பெறாமல் போனது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதே போலத்தான் இன்னொரு சிக்கல், இந்திய புரட்சி, தமிழக புரட்சி எதை பார்த்தாலும் ஒரு இரட்டை பூட்டிய நிலை. எனவே நமக்கு இரட்டை திறவுகோல் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் சாதி சிக்கலுக்கும் தேசிய இன சிக்கலுக்குமான தீர்வை சமூக புரட்சியோடு இணைக்க தவறியதனுடைய விளைவுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம். பொதுமை கட்சி சாதியம் குறித்து என்ன பார்த்தது, சாதி ஒழிப்பு குறித்து அவர்களுடைய வேலை திட்டம் என்ன, அதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அது இன்னும் நம்ம நிறைவு செய்யலை. அதுக்கிடையில் தான் இந்த தேர்தல் வருது, பல்வேறு விவாதங்கள் நடக்கிறது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் கடந்த காலத்தில் தமிழகத்தில் செயல்பட்டிருக்கிற, நிகழ்காலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கருத்தியலோடு கூடிய அமைப்புகள், சமூக நீதி கருத்தியலோடு கூடிய அமைப்புகள், அவை பற்றிய புரிதலை பெறுவதற்காகத்தான் இந்த கூட்டாட்சி சுயாட்சிங்கிற ஒரு முழக்கம் 1971 மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு திருச்சி மாநாட்டில் கலைஞர் கருணாநிதி கொடுத்த முழக்கம், மாநில அரசு நடத்தி இருக்கக்கூடிய, அதற்காக நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வுகள், ஆய்வு அறிக்கைகள், ராஜமன்னார் குழு அறிக்கை, இப்ப அதனுடைய நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் பார்த்தோம். இப்ப அதை பற்றிய ஒரு நூல் வடிவிலேயே வந்திருப்பது என்பது முரசொலி மாறனுடைய இந்த புத்தகம், மாநில சுயாட்சி என்ற புத்தகம். போன முறை கூட நான் இதை சொன்ன உடனே நம்ம தகடூர் சம்பத் இந்த புத்தகத்தை வைத்திருக்கிறேன் என்று எடுத்து காட்டினார். உண்மையிலேயே ஒரு தரவுகளின் சுரங்கம் மாதிரி அந்த புத்தகம். இந்தியா பற்றி, தமிழ்நாடு பற்றிய தகவல்கள், இந்திய அரசமைப்பு பற்றிய தரவுகள், பல்வேறு அரசமைப்பு சட்ட அறிஞர்கள் அவருடைய மேற்கோள்கள் என்று ஏராளமா இருக்கு. என்ன நமக்கு முக்கியமானதுன்னா, இவ்வளவு தரவுகளை சேகரித்து இதன் அடிப்படையில் ஆய்வு செய்து அடையப்படுகிற முடிவுகள்ங்கிறது இப்ப நம்ம அறிவியல் ஆய்வுல 3 கட்டங்களா பிரிப்பாங்க: அப்சர்வேஷன், இன்ஃபரன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன். அப்சர்வேஷன்ங்கிறது நோக்காய்வு செய்தல், பார்த்து என்னது இப்படி இருக்குதுன்னு பார்க்கறது. நம்ம வேதி மாணவர்களுக்கு தெரியும், அந்த வேதி ஆய்வு கூடத்துல
அவங்க பட்டியல் போட்டு எழுதுவாங்க. இந்த ஆய்வில் இருந்து அவர்கள் முதலில் வரப்பெறுகிற பார்வைகள் தான் இன்ஃபரன்ஸ்னு சொல்றது. அதுக்கு மேல கன்க்ளூஷன்ஸ் வரணும். இப்ப இதுல அப்சர்வேஷன்ஸ், இன்ஃபரன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த சமூகம் பற்றி, அரசமைப்பு பற்றி அது எப்படி இருக்கு எல்லாம் சரி. நமக்கு முக்கியம் என்னன்னா, கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி அறிஞர்கள் உலகை விளக்கியுள்ளனர், மெய்யியலாளர்கள் உலகை பலவிதமாக விளக்கியுள்ளனர். ஆனால் எங்களுக்கு முக்கியமானது அதை மாற்றுவதுதான் சொன்னார். நமக்கு முக்கியமானது இப்போது இருக்கிற ஒடுக்குமுறையிலிருந்து விடுபடுவதற்கு, இப்போது இருக்கிற அடிமை நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு, ஒரு விடியல் காண்பதற்கு ஏற்ற வழிகளை இந்த ஆய்வு காட்டுகிறதா என்பதுதான் கேள்வி. அதைத்தான் நம்ம இப்ப ஆய்வு செய்யறோம். அது அப்படி காட்டவில்லை என்றால் அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான அகச்சான்றுகள் என்ன, அது காட்டலைங்கிறதுக்கான இன்டர்னல் எவிடன்ஸ் அந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்கு, இதை நம்ம ஏற்கனவே நமக்கு இருக்கிற அனுபவங்கள், வேறு நூல்கள், நம்ம இதை பற்றி மற்றவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் எல்லாத்தோடு இணைத்து பார்ப்போம். குறிப்பா தேசிய நச்சுக்கள் குறித்து லெனின், ஸ்டாலினுடைய நூல்கள், இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கக்கூடிய உலகின் பல நாடுகளுடைய பட்டறிவு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நாம் அதை பற்றி பார்ப்போம். அப்படி பார்க்கிற போது நான் போன முறை நம்ம அந்த இடையில தடைபட்டு கொண்டிருந்ததுனால என்னால் ஒரு தொடர்ச்சியாக கோவையாக அதை சொல்ல முடியல. நம்ம திருச்சியை திருச்சிராப்பள்ளி நண்பர்கள் இருக்கக்கூடும். நான் எப்பயுமே திருச்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆரூர் என்பதை திரு ஆரூர்னு சொல்றோம், துறைப்பூண்டியை திருத்துறைப்பூண்டிங்கிறோம், மறைக்காட்டை திருமறைக்காடுங்கிறோம். இப்ப திருச்சின்னா என்ன, சீனா அந்த ஊருக்கு பேரு சிராப்பள்ளி, சிராப்பள்ளின்னு சொல்லலாம் திரு போடாம, இல்லைன்னா திருச்சிராப்பள்ளின்னு முழுசாதான் சொல்லணும், திருச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா அது வெள்ளைக்காரன் சொல்லி நம்மளும் அப்படி பழகி எல்லாருமே திருச்சி திருச்சிங்கிறாங்க. திருச்சி அல்ல, திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியில் அதை நம்ம படிக்கும் போது எனக்கு அதை முழுமைப்படுத்த முடியல. ஆனா அன்னைக்கு என்ன தொடங்கினோ அதிலிருந்து நான் மீண்டும் தொடங்க விரும்புகிறேன். ஏன்னா தமிழக அரசியலில் பெரும் தாக்கம் செலுத்திய ஒரு அரசியல் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அவ்வளவு ஏராளமாய் வாசித்தவர், பேசியவர், எழுதியவர், நாடகமாக்கியவர், திரைப்படமாக்கியவர் என்று எல்லா துறைகளிலும் தன்னுடைய கருத்துக்களை ஆழ்ந்து படர விட்டவர். தன்னையே ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாகவும் சொல்லிக் கொண்டவர். மாலெங்கோ, மானெட்டோ அவங்கள பத்தி எல்லாம் நான் கூட கொஞ்ச காலம் முன்னால ஒரு மலர்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அறிஞர் அண்ணாவின் பன்னாட்டுலக பார்வைன்னு சொல்லி எழுதியிருந்தேன். இந்த இரண்டாம் உலகப் போர் காலத்தில் அவருடைய திராவிட நாடு முழுக்க இந்த உலகப் போர் பற்றி ஒரு சரியான நிலைப்பாடு எடுத்து செய்திகளை கொடுத்துக்கிட்டுலாம் இருந்தாங்க. இப்ப அவர் வாழ்ந்த காலம் நமக்கு தெரியும். 69 அவர் மறைந்துட்டார். அந்த அவ்வளவு வாசிப்புக்கு ஏற்ற நமக்கு ஒரு நீண்ட காலம் அவருக்கு வாழ கிடைக்கவில்லை. அப்ப அவர் கடைசியாக எழுதிய ஒரு கட்டுரை அல்லது மடல், தம்பிக்கு மடல் என்று அவர் எழுதுவார். அப்படி எழுதுகிற போது தமிழ்லையும் எழுதுவார், ஆங்கிலத்திலும் எழுதுவார். திராவிட நாடு தமிழ்ல எழுதுவார். ஹோம் ரூல் என்று அவர் ஒரு பத்திரிகை எழுதிக்கிட்டு இருந்தார். ஹோம் ரூல், ஹோம் ரூல்ங்கிற பேரே உங்களுக்கு குறிக்கும். தாயக ஆட்சி, தன்னாட்சி அப்படிலாம் அதுக்கு பொருள் கொள்ளலாம். இந்திய அளவில் ஒரு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருந்துச்சு. இவர் ஹோம் ரூல் என்ற தலைப்புல எழுதிட்டு இருந்தார். அதில் அவர் கடைசியாக எழுதிய ஒரு மடல், ஒரு கடிதம், இதைத்தான் நான் எடுத்து காட்டினேன். இந்த கடிதத்திலிருந்து இந்த ஆய்வை நம்ம தொடங்கணும். அன்புள்ள தம்பி, நான் பதவியை தேடி பைத்தியம் பிடித்து அலைபவனும் அல்ல. காகிதத்தில் கூட்டாட்சியாகவும் நடைமுறையில் மத்தியில் அதிகார குவிப்பு கொண்டதாகவும் இருக்கிற ஒரு அரசியல் சட்டத்தின் கீழ் முதலமைச்சராக இருப்பதற்கு மகிழ்ச்சி கொண்டிருப்பவனும் அல்ல. இதற்காக மத்திய அரசிற்கு எரிச்சல் ஏற்படுத்துவதும் டில்லியோடு சண்டை போடுவதும் தான் என் நோக்கம் என்று என் நல்ல நண்பர் EMS போல் நான் பிரகடனம் செய்ய விரும்பவில்லை.
முதலமைச்சராக அவர் இருக்கும்போது அந்த முதலமைச்சர் பதவியில கிட்டத்தட்ட 2 ஆண்டு கால அனுபவத்திற்கு பிறகு அவர் எழுதுகிற இந்த மடல், இப்ப முதலமைச்சர் பதவிக்கு சண்டை போட்டுக்கிறவங்க யாராவது இதை படிச்சு பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியாது. அவங்க படிச்சு பார்க்கணும் முதலமைச்சர் பதவி எப்படிப்பட்டதுன்னு அவர் சொல்றார். அதுல மகிழ்ச்சியான ஒரு இல்லை இந்த பதவியில் உட்காருவது என்பது. அதே நேரத்தில் நான் டெல்லியோட சண்டை போடுறதான் நோக்கம் நான் சொல்லல, EMS சொல்ற மாதிரின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ற அடுத்த வாக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. உண்மைதான், சரியான பருவத்தில் ஒரு உறுதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆனால் கூட்டாட்சி முறையை பற்றி மக்களுக்கு விளக்கம் கொடுப்பதை அதற்கு முன் செய்ய வேண்டும். அந்த பணியில் அன்பு தம்பி, உன்னுடைய உற்சாகமான ஒத்துழைப்பும் மனப்பூர்வமான பங்கேற்பும் எனக்கு கிடைக்கும் என்பதில் எனக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு கேள்வி எழுது, மாநில அரசாங்கத்தில் உட்காரணும், மாநில அமைச்சரவையில் பங்கு பெறணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறவங்க எல்லோருமே அதற்கு சொல்லக்கூடிய காரணம், அதன் மூலம் நாங்கள் அதை செய்யலாம், இது செய்யலாம், நன்மைகள் செய்யலாம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, ஈழத்துக்கே கூட நன்மைகள் செய்யலாம், அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைத்துலாங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணா சொல்றாரு, இந்த பதவியின் மூலம் என்ன பயன் இருக்க முடியும்? பதவியில் இருப்பதன் மூலம் இன்றைய அரசியலமைப்பு சட்டம் கொள்ளைப்புறமாக கொண்டு வரப்பட்ட இரட்டை ஆட்சிதான் என்பதை சிந்திக்கக்கூடிய பொதுமக்களின் கவனத்திற்கு திமுக கொண்டு வர முடியுமானால் அது உண்மையிலேயே அரசியல் உலகிற்கு செய்யப்படும் குறிப்பிடத்தக்க உதவியார். முதலமைச்சராக இருந்தால் ஏதாவது ஒன்று செய்ய முடியும்னு சொன்னா, if by being in office the DMK is able to bring to the notice of the thinking public that the present constitution is a sort of diarchy by the back door, that would be a definite contribution indeed to the political world. இதாங்க டயார்கினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். இரட்டை ஆட்சி, டெல்லியில் ஒரு அரசாங்கம், தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம், அதுக்கு பேரல்ல டயார்கிங்கிறது. டயார்கி என்பது அதுவல்ல. இந்தியாவில் கூட்டாட்சியினுடைய படிமலர்ச்சி, தி எவல்யூஷன் ஆஃப் ஃபெடரலிசம் என்பது பற்றி நம்ம பார்க்க தொடங்கினோம்னா இது எப்படி வந்துச்சுன்னு ஆரம்பிக்கலாம். நான் பின்னால் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஆனா இந்த இடத்தில் ஃபிரெட்ரிக் எங்கெல்ஸை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளணும். அவருடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக நான் பார்க்கிறது என்னன்னா, மார்க்சுக்கு பிறகு அவர் மார்க்சியத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருந்தது. பாதுகாத்தல் என்பதை செழுமைப்படுத்துதல் என்று எடுத்துக்கொண்டோமானால் அவர் செழுமைப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. நான் கடைசியா உரிமை தமிழ் தேசத்துல என்ன செய்தார் எங்கெல்ஸ்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதை தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. என்னுடைய கடைசி பகுதியில் நான் எடுத்து காட்டுறேன். நம்ம ஏற்கனவே வேறொரு தலைப்பு பேசும்போது, சாதி பற்றி பேசும்போது நான் சொன்னேன், சாதி என்பது சமூகத்தின் அடித்தளம், மேற்கட்டுமானம், இரண்டிலும் ஒருங்கே நிலவுகிற ஒன்று அப்படின்னு சொன்னேன். அடித்தளம் என்பது பொருளியல் அடித்தளம், மேற்கட்டுமானம் என்பது அரசியல், கலை, இலக்கியம், சமயம், இதெல்லாம் சேர்ந்தது மேற்கட்டுமானம். ஆக அடித்தளம் மேற்கட்டுமானம் இரண்டிலும் நிலவுகிறது சொல்லும் போது அடித்தளத்துக்கும் மேற்கட்டுமானத்திற்குமான உறவு என்ன? அடித்தளத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வில் இருந்தும் மேற்கட்டுமானத்திலும் ஒன்று நிகழ்கிறது என்று புரிந்து கொள்வது, மேற்கட்டுமானத்தில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் அடித்தளத்திலிருந்து விளக்கம் தர முற்படுவது என்ற ஒரு பார்வை இளம் மார்க்சியர்கள் சிலரிடம் இருந்தது. மார்க்ஸ் காலத்திலேயே இருந்துச்சு. எங்கெல்ஸ் ரெண்டு சொன்னார். ஒண்ணு என்னன்னா, அடித்தளம் என்பது மேற்கட்டுமானத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஒரு அடிப்படை பார்வையில, உடனுக்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமான பார்வையில் இல்லை. அதே நேரத்தில் மேற்கட்டுமானம் அடித்தளத்தின் மீது எதிர்ச்செயல் புரிகிறது. பிரெஞ்சு நாட்டில் மன்னராட்சி, பிரபுத்துவம், மதகுருமார்கள் ஆட்சி,
அதற்கு பொருத்தமான ஒரு பொருளியல் கட்டமைப்பு பண்ணையடிமை முறை பிரபுத்துவம் இருந்துச்சு. இந்த அடித்தளத்தின் மீது அமைகிற அரசியல் மேற்கட்டுமானம் அதுக்கு சேவை செய்வதாக இருக்கும். ஆனால் இந்த அடித்தளத்தின் மீது இவற்றை மாற்றுவதற்கான ஒரு அரசியல் பிறந்தது. அந்த அரசியல் மாற்றம் மீண்டும் என்ன பண்ணிச்சு? எதிர்ச்செயல் புரிந்து அடித்தளத்தை மாற்றியது. மன்னராட்சியை ஒழித்தது, பிரபுத்துவத்தை ஒழித்தது. ஒரு ஜனநாயக அரசியல் புரட்சியின் மூலம் ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பை தோற்றுவித்தது. இது ஒவ்வொரு நாட்டிலையும் இது நடக்குது. ருஷ்ய புரட்சியில சொல்லலாம், உலகத்தின் ஒவ்வொரு நாட்டிலும் இதை சொல்லலாம். அரசியல் புரட்சி தான் மீண்டும் பொருளியல் புரட்சிக்கு, சமூகத்தினுடைய மற்ற துறைகளிலான புரட்சிக்கு இட்டு செல்லுது. ஆகவே அடித்தளத்தின் ஒரு இயங்கியல் பிரதிபலிப்பாக அமைகிற, அது இயங்கியல் டயலக்டிக்கல் ரெஃப்ளெக்ஸ் அமையக்கூடிய அந்த மேற்கட்டுமானம் அடித்தளத்தின் மீது மீண்டும் செயல்புரிவது மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, இந்த மேற்கட்டுமானத்தின் பல்வேறு கூறுகள் ஒன்றோடொன்று ஊடாடி ஒன்றின் மீது ஒன்று செயல்புரிகின்றன. அரசியல் இலக்கியத்தின் மீது செயல்புரிகிறது, இலக்கியம் சமயத்தின் மீது செயல்புரிகிறது. இந்த ஊடாட்டம் இருக்கிறது. அப்ப அவரு எங்கெல்ஸ் என்ன சொன்னார்னா, ரொம்ப முக்கியமான வாசகம், கருத்தியல் துறைகள், ஐடியாலஜிக்கல் ஸ்பியர்ஸ். ஐடியாலஜிக்கல் ஸ்பியர்ஸ் சொன்னா பொருண்மியம் அல்லாத துறைகள், பொருளாதார அடிப்படை அல்லாத மற்ற எல்லா துறைகள். அதுல அரசியல், கலை, இலக்கியம், ஓவியம், சமயம் எல்லாமே வந்துடும். அந்த துறைகள் ஒரு தற்சார்பான வரலாறு உடையவை. ஒரு ஆற்றின் ஓட்டம் கரைகளுக்கு நடுவில் நிகழ்கிறது. ஆனா அது வேகமா இருக்கலாம், மெதுவா இருக்கலாம், கரை புரண்டு ஓடலாம், கரைக்கே தொடாமலும் ஓடலாம். அதுக்குன்னு ஆற்றுக்கு ஒரு வரலாறு இருக்கு, கரைகள் அல்லாத ஒரு வரலாறு இருக்கு. அதே போல இந்த கருத்தியல் துறைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தற்சார்பான அல்லது தன்னாட்சி தன்மையுள்ள, இந்த அட்டானமி, அட்டானமஸ்ங்கிற சொல்லு ஆட்டோல இருந்து வருது. குதிரை போட்டு வண்டி இழுத்துக்கிட்டு போனா அது ஆட்டோமொபைல் கிடையாது. காரே காரை இழுக்குது, தள்ளி விடுற கார் இல்ல, தானே ஓடுறது. அதுக்குதான் ஆட்டோமொபைல்னு சொல்றோம். காருக்கு ஓட்டுவதற்கான இன்ஜின் காருக்குள்ளேயே இருக்கு. அந்த அட்டானமி எதற்கு உண்டுன்னா இந்த பல்வேறு கருத்தியல் துறைகளுக்கும் உண்டு. அப்ப ஒரு வரலாற்றை நம்ம எப்படி ஆராயலாம்? ஒரு நாட்டின் வரலாறுன்னா பொருளியல் வரலாறாக ஆராயலாம். வரலாறு அனைத்தும் வகுப்பு போராட்டங்கள் அல்லது வர்க்க போராட்டங்களின் வரலாறுன்னா பொருளியல் துறையில வர்க்க போராட்டங்கள், அரசியல் துறையில் அந்த போராட்டங்களுடைய வரலாறு பொருளியல் வரலாற்றோடு தொடர்புடையது. ஆனால் அப்படியே பொருளியல் வரலாற்றை சார்ந்திருப்பது அல்ல. அதனால ஒரு தற்சார்பான தன்னாட்சி தன்மையுள்ள வரலாறு, அட்டானமஸ். அதுபோல ஒவ்வொரு நாட்டிற்கும் அரசமைப்பு சட்டங்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. தி கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, தி கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி ஆஃப் ரஷ்யா. எந்த பின்னணியில் நடக்குதுன்னா பொருளியல் துறையில், அரசியல் துறையில் ஏற்படுகிற மாற்றங்களை பின்னணியாக கொண்டு நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்ட வரலாறு தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டை ஒரு பகுதியாக கொண்ட இந்தியாவுக்கும் இருக்கிறது. இந்த வரலாறு தெரிந்து கொள்ளாமல் நாம் வெறும் வகுப்பு பகுப்பாய்வு செய்வதன் மூலம், பொருளியல் அமைப்பை புரிந்து கொள்வதன் மூலம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா நான் சிறையில் இருக்கும்போது கிடைத்த ஒரு அனுபவம் தான். போராட்டத்தில் வந்த ஒரு தோழர், அவர் இன்னொருத்தருக்கு சொன்னார், இந்த மாதிரி சட்டம் இருக்கு பாய்ங்க, இந்த சட்ட விதிகளுக்கெல்லாம் நீ கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் தலையிட்டு சொன்னேன், என்ன பெரிய சட்டம், விடுங்க, சட்டம் வேணாம் தானே ஜெயிலுக்கு வந்திருக்கோம், சட்டத்தை மாத்த தானே. அப்ப அவர் திருப்பி சொன்னார் எனக்கு, சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அதை கடைபிடிப்பதற்காக மட்டுமல்ல, அதை மாற்றுவதற்கும் கூட. எதை தெரிந்து கொள்ளவில்லையோ அதை நம்மால மாற்ற முடியாது. எனவே நம்ம எதை மாற்ற விரும்புகிறோம் அல்லது எதை ஒழிக்க விரும்புகிறோம், எதை திருத்த விரும்புகிறோமோ அதையும் தெரிந்து கொண்டுதான் நம்ம செய்ய முடியும். அப்பதான் அதனுடைய அடுத்த கட்டத்தை நாம் சரியா உள்வாங்கிக் கொள்ளவும்
அதனுடைய உள்ளாற்றல்களை நாம் முறைய பயன்படுத்த முடியும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ரெண்டு நோக்கம் இருக்கு. என்ன ரெண்டு நோக்கம்னா, ஒண்ணு, ஒரு விடுதலை பெற்ற அல்லது இறைமை பெற்ற தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு அரசமைப்பு வேண்டும். ஒரு தலைவர் கட்டளைப்படி தேசம் இயங்க முடியாது, அல்லது ஒரு கட்சியினுடைய மத்திய குழு போடுகிற தீர்மானங்களின்படி இயங்க முடியாது. அது குடியாட்சி அமைப்பாக இருக்காது, ஜனநாயகமாக இருக்காது. நாம் இந்தியாவை பார்த்தொழுக நம்ம விரும்பல. நமக்குன்னு ஒரு அரசமைப்பு வேணும். அது ஜனநாயக அடிப்படை கொண்ட அரசமைப்பாக இருக்கணும். நம்ம இந்தியா கிட்டே சுயாட்சி கேட்கிறோம்னு வச்சுங்க. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு, அதை நம்ம இப்ப இருக்கிற மாவட்டம், நான் ஒரு முறை கேட்டாங்க, தமிழ்நாட்டை 2 மாநிலமா பிரிக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 27 மாநிலமா பிரிக்கலாம்னு சொன்னேன். இந்தியா தேசமா இருக்கு, அது 22 23 மாநிலங்களா இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 28 மாநிலம் இருக்கு. தமிழ்நாடு தேசமாக இறைமை பெறும்போது தமிழ்நாடு தனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு மாநிலம் ஆக்கிடலாம். அப்ப இந்த மாநிலங்களுக்கு சுயாட்சி வேணும்ல, தன்னாட்சி வேணும்ல. நாம் அதிகாரத்தை பரவலாக்கி எல்லாருக்கும் கிடைக்க செய்வது என்பது கீழ்நிலை வரைக்கும், சிற்றூர் வரைக்கும் பரவணும் நம்ம நம்புறோம். அதான் முழுமையான குடியாட்சி. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த கூட்டாட்சி அமைப்பு, இதற்கான போராட்டம், இதனுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இது ஒன்று. இரண்டாவது, அதற்கு முன்னரே நாம் எடுத்துக்கொள்ளுகிற நோக்கம், ஏற்கனவே இப்படி ஒரு கூட்டாட்சின்னு ஒரு முழக்கம் இருக்கு. அதற்காக பல நாடுகள்ல அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான அரசமைப்பு சட்டங்கள்லாம் இருக்குது. அந்த நாடுகள்ல இதற்காக எழுதியவர்கள், போராடியவர்கள், இதற்காக நடந்த விவாதங்கள் இது தெரிந்து கொண்டால் நமக்கு, நம்ம தேசத்திற்கு அப்படி ஏதாவது ஒரு தீர்வு இருக்குமா என்று நம்ம பரிசீலிக்கலாம். ஒரு பொறுப்புள்ள தலைமை என்பது தன் மக்களுக்கு மிக குறைந்த இழப்புகளோடு அந்த குறிக்கோளை அடைவதற்கு வழிகாட்டணும். பாதி பேர் செத்தாலும் பரவாயில்ல, மிச்சம் பாதி பேர் இருந்தா போதும் என்று பார்ப்பது பொறுப்புள்ள அணுகுமுறை அல்ல. விடுதலை என்பது மக்களுக்காக தான். ஒரு விடுதலை போராட்டத்தில் இழப்புகள் தவிர்க்க முடியாதவை என்பது வேறு. ஆனால் இழப்புகளை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, விரும்பி வரவேற்க கூடாது. இழப்புகள் வந்தா நல்லது என்று ஒரு கோட்பாடு இருக்க முடியாது. அதனால வேண்டி நாம் என்ன சொல்றோம்னா, ஒரு நகை செய்யும் போது ஏற்படுகிற சேதாரத்தை போல் இழப்புகளை தாங்கிக் கொள்வது வேறு, நகையில் பாதி அழித்து நகை செய்வது வேறு. சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது என்று சாலை இளந்திரையன் சொன்னார். சேதாரம் அளவுக்கு இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்க்கிற போது நாம் எல்லா வாய்ப்புகளையும் கருதி பார்க்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. கோட்பாட்டு வழியிலும் செயற்பாட்டு வழியிலும் நாம் மேற்கொள்கிற வழி தெளிவானதாக, இதை தவிர வேறு வழி இல்லை என்று அலசி பார்த்து எடுத்தப்பட்ட முடிவாக இருக்கணும் நமக்கு. அது புரட்சி உட்பட, விடுதலை உட்பட எல்லாத்துக்கும் அதான். ஏன்னா அது மக்கள் சார்ந்தது, மக்கள் நலன் கருதி நம்ம செய்யறது, நம்முடைய அகவிருப்பத்திற்காக நாம் செய்வதல்ல. அப்படி பார்க்கிற போது நமக்கு இந்த வரலாறு நமக்கு தேவைப்படுகிறது. அந்த முறையில் நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த செய்திகளை கொண்டு போக முடியுமோ கொண்டு போவோம். நான் சொல்ல வந்துகிட்டு இருந்தது, நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த இரட்டை ஆட்சி. இரட்டை ஆட்சினா என்ன? நம்முடைய சென்னை மாகாணமாக இருந்தபோது, ஏன்னா உங்களுக்கு சுருக்கமா சொன்னா, ஒரு காலத்தில் பிரித்தானியர் கிழக்கிந்திய கும்பினியாக இங்கே வந்தபோது, அந்த கிழக்கிந்திய கும்பினி 3 நகரங்கள்ல அவங்க அலுவலகம் போட்டு இறங்கினாங்க. ஒன்னு கல்கத்தா, இன்னொன்னு மும்பை, இன்னொன்னு சென்னை. அப்படி வந்து இறங்கும் போது இந்த 3 இடத்துலையும் அந்த கம்பெனியினுடைய அலுவலகங்கள் தற்சார்பா சுயேட்சையா இயங்கினாங்க. கல்கத்தா தனி, சென்னை தனி, மும்பை தனி. ஆனா இங்க தற்சார்பா சுயேட்சையா இணங்கினாங்கிறது என்ன அர்த்தம்னா, கல்கத்தாவுக்கு சென்னை கட்டுப்பட வேண்டாம், கல்கத்தாவுக்கு மும்பை கட்டுப்பட வேண்டாம். ஆனால்
எல்லோருமே லண்டனுக்கு கட்டுப்படணும், அங்கிருந்து இயக்கலாம், எல்லாருக்கும் உத்தரவு போட்டான். இவங்க வெறும் வணிக நிறுவனமாக இருந்து பிறகு என்ன பண்ணாங்க, வரி வசூல் பண்ணுவது, மன்னர்களை வழிக்கு கொண்டு வந்து கப்பம் வசூலிப்பது, இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா ஒரு ஆட்சி பொறுப்புங்கிற நிலைக்கு கிழக்கிந்திய கம்பெனி வந்துச்சு. அப்ப இடையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்கத்தாவை தலைநகரமாக்கினாங்க. நம்ம சென்னையில ஒரு கல்லூரி இருக்கு பாத்தீங்களா, பிரசிடென்சி காலேஜ்னு, தமிழ்ல நம்ம மாநில கல்லூரிங்கிறோம். அதான் இந்தியாவோட தலை மாகாணங்களா இருந்த 3 மாகாணங்கள், கல்கத்தா, பம்பாய், அப்புறம் சென்னை. அது பிரசிடென்சி. பின்னால இதை தவிர புதுசா பகுதிகளை இணைத்து கொண்டு வரும்போது அவையெல்லாம் மாகாணங்கள் ஆயிடுச்சு. ப்ராவின்ஸ், யுனைடெட் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் ப்ராவின்ஸ், இப்ப சென்னை அப்புறம் ப்ராவின்ஸ் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் கல்கத்தா ப்ராவின்ஸ் எல்லாம் அப்படி பல்வேறு ப்ராவின்சஸா இணைக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா 1857 ஒரு முதல் விடுதலை போர் என்று மார்க்ஸ் வர்ணிக்கிற அந்த போராட்டம், சிப்பாய் கழகம் என்று பிரித்தானிய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினாங்க, சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லி. அதற்கான அடிப்படையா இருந்த காரணங்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனி, அவங்களுடைய அதிகாரிகள், வெள்ளை அதிகாரிகள் நடத்திய வரி வசூல், பாளையப்பட்டாரக்காரர்களோடு நடத்தின மோதல். தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய நடந்துச்சு தெரியும். நமக்கு கட்டபொம்மன்ல இருந்து, மருது சகோதரர்ல இருந்து, வேலு நாச்சியார்ல இருந்து, அப்புறம் அந்த பக்கம் திப்பு சுல்தான், ஜான்சி ராணி லட்சுமி, அப்படி நிறைய பேர் நடந்துச்சு. அப்ப இதனுடைய எதிர்ப்பு எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, அப்ப டெல்லி இவங்க கையில இல்லை, டெல்லி முகலாயர் கையில இருந்துச்சு. முகலாயர்களுடைய கடைசி மன்னர் அங்க இருந்தார். அப்ப ஒரு கழகமா வெடிச்சு இந்த சிப்பாய்கள் எல்லாம் அந்த போரில் ஈடுபட்டு, அவங்களாம் விவசாயிகள் வீட்டு பிள்ளைகள் தானே, இந்த குறுநில மன்னர்கள் எதிர்த்து போரிட்டார், கும்பனியை எதிர்த்து போரிட்டார்கள், அதை நசுக்கிட்டாங்க. நசுக்கிய பிறகு பிரித்தானிய அரசு தலையிட்டு 1858 விக்டோரியா, மகாராணி விக்டோரியா பிரகடனம் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு இந்தியாவை நேரடியாக தங்கள் கையில் எடுத்துக்கொண்டாங்க. அவங்க மன்னர்களுக்கு எல்லாம் உறுதி கொடுத்துட்டாங்க, இனிமேல் உங்க ராஜ்யத்தில் நாங்க தலையிட மாட்டோம், எங்களுக்கு உரிய இடத்தை கொடுங்க, கப்பம் கட்டுங்க, நீங்க ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறீங்களா, மக்களை ஒடுக்குறீங்களா, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க ஏற்கனவே கையில் எடுத்துக்கொண்ட பகுதிகள் ப்ராவின்சஸ் ஆயிடுச்சு, அந்த மன்னர்களுடைய பகுதிகள் ஸ்டேட்ஸ் ஆயிடுச்சு. இது 1858. அதுக்கு பிறகுதான் இவர்கள் நேரடியா பிரித்தானிய ஆட்சி வந்த பிறகு இந்த போராட்டங்களை கையாள்வதற்கு, சமாளிப்பதற்கு 2 நோக்கம் இருக்கு அவங்களுக்கு. ஒண்ணு பொருளியல் நோக்கம், எதுக்கு இந்தியாவை பிடிக்கணும், இந்தியாவை சந்தையாகணும், இங்க இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை தங்கள் நாட்டுக்கு கொண்டு செல்லணும், மான்செஸ்டர் துணிகள் போன்ற அந்த பொருட்களை இங்க கொண்டு விற்பனை செய்யணும். அப்ப இந்த சிப்பாய் கழகம் போன்ற, அதாவது முதல் உலக போர், முதல் விடுதலை போர் போன்ற போர்கள் நடக்கும் போது அதை ஒடுக்குவதற்கு அவங்களுக்கு தந்தி கம்பிகள்ல இருந்து, ரயில் போறதுல இருந்து எல்லா தேவையும் வருது. இந்த ரயில் போடணும்னு தேவை வந்ததற்கு பிறகு என்னாச்சுன்னா, இந்த ரயில்வேயினால புதுசா தொழில்கள் தொடங்க வேண்டிய கட்டாயம். இன்ஜினை சரி பண்ணணும், லண்டனுக்கு கொண்டு போய் சரி பண்ணிட்டு வர முடியாது, இதுக்கெல்லாம் இரும்பு மற்ற தொழிற்சாலைகள் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. 1907 இந்த டிஸ்கோன் இன்னைக்கு அழைக்கப்படுகிற டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியை ஜாம்ஷெட்டி டாடா தொடங்கிட்டாங்க. இது நம்ம ரொம்ப விரிவா போக வேண்டாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த பின்னணியில அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆட்சியினுடைய சமூக அடித்தளத்தை விரிவாக்குவதற்காகவும் போராடுகிற ஆற்றல்களை சாந்தப்படுத்தி சமாளிப்பதற்காகவும் அவங்க இந்த ஆட்சி முறைகளை கொண்டுட்டு வர்றாங்க. கிழக்கிந்திய கம்பெனி இருக்கிற வரைக்கும் இந்த 3 கவர்னர், அப்புறம் இடையில கல்கத்தாவில் இருக்கிறவருக்கு மட்டும் கவர்னர் ஜெனரல்னு பேரு. அப்ப பிரித்தானியர் நேரடி ஆட்சி விக்டோரியா பிரகடனத்தின் மூலம் வந்ததற்கு பிறகு அவர் கவர்னர் ஜெனரலோட வைஸ்ராய் ஆயிட்டார். அதாவது அரசனுடைய பிரதிநிதி, பிரித்தானிய அரசனுடைய பிரதிநிதி கவர்னர் ஜெனரல். இங்க உள்ளவங்க கவர்னரா இருந்தாங்க. முதல்ல கல்கத்தாவில இருந்து ஆனாங்க, அப்புறம் டெல்லிக்கு போனாங்க, அது தனிக்கதை. அப்ப வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த புதிதாக வளர்ந்து வருகிற இந்த சமூக ஆற்றல்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த வைஸ்ராய் கவுன்சில சேர்த்துக்கிறது, சென்ட்ரல்ல ஒரு அரசவை பார்லிமெண்டை உருவாக்கி அதற்கு ஆட்களை வரம்புக்குட்பட்ட அளவில் பட்டதாரிகள், பெரிய அதிகாரிகள்,
நிலச்சுவாண்டார்கள், ஜமீன்தார்கள், இவங்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு வந்து அந்த சபையில உட்கார வைக்கிறது, மன்னர்களுடைய பிரதிநிதிகளுக்கு அந்த சபையில் இடம் கொடுப்பது, இப்படி பல முயற்சிகள் பண்றாங்க. அப்படி பண்ணும்போதுதான் 1909 அந்த 2 அதிகாரிகள் இருப்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் இங்க வைஸ்ராயா இருக்கிறவர், ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிரபலமா தெரிஞ்ச ஒரு பேர், வைஸ்ராய் பேரு கர்சான் பிரபு. கர்சான் தான் வங்க பிரிவினைக்கு காரணமா இருந்தார். அப்புறம் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு, அதெல்லாம் தனி செய்தி. அதே போல இன்னொருத்தர் யார் இருப்பாங்கன்னா, பிரித்தானிய அரசாங்கத்திலேயே ஒரு மந்திரி இருப்பார். அவருக்கு என்ன மந்திரி பேர் தெரியுங்களா? இந்தியா மந்திரின்னு பேர். இந்தியா மினிஸ்டர்னே ஒருத்தர் இருப்பார். அவங்க 2 பேரும் தான் இந்த இந்தியாவுக்கான பொறுப்பு வைப்பாங்க. நேரடியா மன்னரோ பிரதமரோ அல்ல, அவங்க எல்லாம் இவருக்கு அறிக்கை கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட 2 பேர் இருந்தவங்க மின்டோவும் மார்லேயும். அவர்கள் ஒரு சீர்திருத்த யோசனை கொண்டுட்டு வந்தாங்க. டெல்லியில மட்டும் ஒரு அரசாங்கம், வைஸ்ராய் கவுன்சில் இதெல்லாம் அமைத்தா போதாது. இந்த பரந்துபட்ட மாநிலங்கள் அல்லது மாகாணங்களா அன்னைக்கு இருந்துச்சு, மாநிலங்கிற பேர் இல்லை, மாகாணங்கள்லையும் நம்ம இந்த மாதிரியான அரசமைப்புகளை, குழுக்களை உருவாக்கணும், ஒரு சட்டத்தின் ஆட்சி முறையை கொண்டுட்டு வரணும் என்றெல்லாம் திட்டமிட்டு இந்தியாவில் அரசமைப்புக்கான முதல் முயற்சியாக மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்ததுதான் மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட். அதுல மாண்டேகு இந்தியா மந்திரி, செம்ஸ்ஃபோர்ட் இந்த நாட்டில் கவர்னர் ஜெனரல். அந்த முதல் மாற்றங்கள் வருகிற போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆட்சி முறையை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த ஆட்சி முறை என்னன்னா, மாநிலத்தில் ஆட்சி நடத்தலாம். டெல்லி ஆட்சி, டெல்லியில இருந்து மத்தியில இருந்து ஆட்சி பண்றது, கல்கத்தாவோ டெல்லியோ, அது வேற. அவங்களுக்கு வரி வசூல் போகணும், படைகள் அவங்க வச்சிருப்பாங்க, அவங்களுடைய அதிகாரம் தனியா இருக்கும். இந்த மாநிலத்துல பள்ளிக்கூடம், மருத்துவமனை, சின்ன சின்ன வேலைகளை செய்வது, இப்ப வரி வசூல் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யறதுக்கு அமைச்சரவைகளை அமைப்பாங்க. இந்த அமைச்சரவைகள்ல இந்த வரம்புக்குட்பட்ட 100க்கு 3 பேர், 4 பேர், அதிகமான 6, 7 பேர் வாக்காளர்களா இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைச்சர்களிடம் அந்த பொறுப்பை கொடுப்பார். ஆனா எல்லா பொறுப்பையும் கொடுக்க மாட்டாங்க. உள்துறை அவங்க கையில வச்சுக்குவாங்க, போலீஸ் துறை யாரு கையில? ஆளுநர் கையிலேயே வச்சுக்குவார். ஆளுநர் ஆட்சி செய்வார். அவர் அதுக்கான அதிகாரிகளை போட்டுக்குவார் அல்லது அமர்த்திடுவார். அவரால் அமர்த்தப்படுகிற ஆட்சிக்கு விசுவாசமான அதிகாரிகளோ மற்றவர்களையோ போட்டுக்குவார். முதலமைச்சர் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். இதான் ரொம்ப முக்கியமானது. அந்த அரசாங்கத்தில் முதலமைச்சரே இருக்க மாட்டார், ஆளுநர் இருப்பார். ஆளுநருக்கு கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்று பாதி பேரும், ஆளுநரால் நியமிக்கப்பட்டவர்கள் என்று பாதி பேரும் அமைச்சர்களாக இருப்பார்கள். சிறைத்துறை, கல்வித்துறை, நிலத்துறை, இந்த மாதிரி நிறைய இருக்கும் வச்சிருப்பாங்க, பதிவுத்துறை எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த ஆட்சி முறைக்குத்தான் டயார்கி என்று பெயர். இதாங்க இரட்டை ஆட்சி. அண்ணா சொல்ற இரட்டை ஆட்சி என்பது இதுதான். இந்த இரட்டை ஆட்சி என்பது அடுத்தடுத்து மாறி மாறி வந்துச்சு. 19 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் வரும்போது ஒரு முதலமைச்சர் பதவி வந்துடுச்சு. ஆனா இப்ப என்ன இருக்கு? இந்த இரட்டை ஆட்சி முறை ஏதோ ஒரு விடயத்தில் நீடிக்கிறது. சில அதிகாரங்கள் இங்கே இருக்குமோ அதே அதிகாரங்கள் மத்தியிலும் இருக்கும். சட்டம் இயற்றுவது, இப்ப உதாரணமா 1919 ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு காரணமா அமைந்த ரவுலட் சட்டம் வருது. ரவுலட் சட்டம் பற்றிய விவாதத்தில் சீனிவாச சாஸ்திரி இந்த மத்திய பார்லிமெண்ட்டுங்கிற அந்த சபையில பேசுறார். அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில ஒரே ஒரு முறை பார்லிமெண்ட்டுக்கு காந்தி போனார். அந்த சென்ட்ரல் பார்லிமெண்ட்ல தான் பகத்சிங் யாருக்கும் காயப்படுத்தாத குண்டு போட்டதெல்லாம், நோட்டீஸ் போட்டதெல்லாம் இப்படி இங்கேயும் அங்கேயுமா மாத்தினாங்க. அப்புறம் 35 ஒரு புது அரசமைப்பு சட்டம், அதன் அடிப்படையில் 37 புது அரசாங்கம் அமைக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்திய அரசமைப்பு சட்டம் 50 வருது. 52 மாநில அரசுகள். 52 நம்ம பார்த்துட்டோம். இப்ப அண்ணா எழுதும் போது 69, 67 கடந்தாச்சு. இந்திய குடியரசு அமைக்கப்பட்டு
எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குன்னா 19 ஆண்டுகள் ஆயிருக்கு அண்ணா எழுதும்போது. 52 தேர்தல், 57 தேர்தல், 62 தேர்தல், 67 தேர்தல், 4 தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஆனா அண்ணா சொல்றார், இது என்ன ஆட்சி முறை என்று சொல்றாருன்னா, 1909 பிரித்தானியர்கள் மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினார்களே, அந்த இரட்டை ஆட்சி முறை கொல்லைப்புற வடிவில் நுழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணாவினுடைய வாசனை இது, நான் சொல்லுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இது கொல்லைப்புற வடிவில் நுழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு ஆட்சியில உட்கார்ந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்னே ஒண்ணு, இது இரட்டை ஆட்சிதான் என்பதை அறிவார்ந்த பொதுமக்கள் தெரிந்து கொள்ளுமாறு செய்யலாம், அவ்வளவு. அதுக்கு மேல இதுல ஒண்ணும் செய்ய முடியாது. இதற்காகத்தான் நாம் இந்த ஆட்சி பொறுப்பில் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொல்றார். இப்ப நமக்கு என்ன தெரியும்னா, இது 69. இப்ப நம்ம 2021 இருக்கோம். பார்க்க போனா தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டு 100 ஆண்டு கடந்து போச்சு. 100 ஆண்டு கடந்து பார்க்க போனா மாண்டேகு சென்ஸ்போர்டுக்கு 100 ஆண்டே முடியும், நூற்றாண்டு. இரட்டை ஆட்சி முறை என்ற அந்த உள்ளடக்கத்தில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? டயார்கி மாற்றப்பட்டு மாநில அரசு குறைந்தது என்னென்ன துறைகளில் சுயேட்சையாக தற்சார்போட செயல்பட முடியும், அந்த துறைகளில் ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ மத்தியில் இருக்கிற அரசோ குறுக்கிட முடியாது என்ற நிலை வந்திருக்கிறதா? வந்திருப்பதாக யாராவது வாதிட முடிந்தால் நாம் வாதிடலாம். அண்ணா மிக தெளிவா இதை சொல்ற. ஹெயில் த டான், அந்த கட்டுரையினுடைய தலைப்பு ஹெயில் த டான், விடியலை போற்றுவோம்ங்கிற அந்த தலைப்புல அவர் சொல்றாரு. நம்ம ஒரு அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமான வாக்கியம்னு மாறனும் குறிப்பிடுறார். என்ன வாக்கியம்? ட்ரூ. A sense of determination at the appropriate stage is all important. எது உண்மை? ஒரு கட்டத்தில் அல்லது ஒரு தருணத்தில், சரியான கட்டத்தில், தவறான கட்டத்தில் அல்ல, ஒரு உறுதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். என்ன உறுதிங்க இது? இது இரட்டை ஆட்சிதான் என்பதை உணர்த்தணும். எவ்வளவு காலத்துக்கு? இதை முதல்ல நாம உணர்ந்து கொள்ளணும், நாமே மறந்துடக்கூடாது. இரட்டை ஆட்சியினுடைய கொல்லைப்புற நுழைவுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படியே காலம் கடத்த முடியாது. வேறு குறிக்கோள்களை சென்றடையணும். ஒன்று, அது விடுதலை என்று பொருள்படலாம், தன்னாட்சி தனியாட்சி என்று பொருள்படலாம், அல்லது உண்மையான தன்னாட்சி, போலியான தன்னாட்சி அல்ல, பொய்யான ஒரு கூட்டமைப்பு அல்ல, உண்மையான கூட்டமைப்பு. இந்திய கூட்டரசில் தமிழ்நாட்டுக்கு தன்னாட்சி. அப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அடைந்து விட்டோம் என்ற வாதம் இல்ல. அண்ணாவின் வாதம் அது அல்ல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு சட்டத்தில் குறிக்கோள் என்பது தமிழ்நாட்டுக்கு, மாநிலத்துக்கு சுயாட்சி பெற வேண்டும். அடைஞ்சிட்டோம்னா நம்ம வேற குறிக்கோளுக்கு போயிடலாம். இதை பயன்படுத்தி கொண்டு சாதி ஒழிப்போ, சமத்துவ சமுதாயம் படைப்போ, பெண் விடுதலையோ எதுக்கோ போகலாம். அப்படிலாம் இல்லை, இன்னும் அடையல. எப்ப அந்த சென்ஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன் எப்ப சேருவோம்? அந்த உறுதிக்கு எப்ப சேருவோம்? ஏதாவது ஒரு கால வரம்பு இருக்கா? இல்லது குறைந்தது அதை நோக்கி முன்னேறி இருக்கிறோமா? சரி, அவங்க அந்த கட்சி முன்னேறல. ஏன்னா உங்களுக்கு அவங்க மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் எடுத்துட்டாங்க. மத்தியில் கூட்டணி ஆட்சி, மாநிலத்தில் தனி கட்சி ஆட்சி. மாநிலத்தில் நாங்க யாரோடும் கூட்டணி சேர மாட்டோம், நாங்க தான் தனியா ஆட்சி நடத்துவோம். எண்ணிக்கை போதிய அளவு வரலன்னா கூட நாங்க தான் ஆட்சி நடத்துவோம். ஆனா டெல்லியில கூட்டணி ஆட்சி, நாங்க அந்த கூட்டணியில் பங்கு பெறுவோம். இதுதான் பெடரேஷனா? இதான் கூட்டாட்சியும் சுயாட்சியுமா அப்படின்னு கேட்டா இல்ல.
அப்ப இது அடையப்படலைங்கிறது மட்டுமல்ல, இதிலிருந்து சரிந்து பின்னுக்கு போயிருக்கிறோம். அவங்க போயிட்டாங்க. மற்ற கட்சிகள், மற்ற அமைப்புகள் என்ன பண்றாங்க? இரட்டை ஆட்சி முறையின் நோக்கம் என்னன்னா, இது இரட்டை ஆட்சி முறையில் பங்கேற்பதன் நோக்கம். இந்த இரட்டை ஆட்சியில், இந்த டயார்கியில் அமைச்சர்களாக, மாநில முதலமைச்சராக, இப்ப நம்ம இந்த இப்ப ஆளுநராக இருக்கிறார் இல்லையா புரோகிதர், இந்த புரோகிதருடைய செயல்பாடுகள் என்பவை அவரே செய்கிறவை அல்ல. அல்லது கிரண்பேடியினுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய துர்க்குணத்தினால வரல. துர்க்குணம் சேர்ந்துக்குது கூடுதலா. ஆனா நற்குணத்தோடு இருந்தாலும் இதான் நிலைமை. இரட்டை ஆட்சி இது, அதான் அவங்க செயல்படுத்துறாங்க. யூனியன் டெரிட்டரியில வெளிப்படையா சொல்லிடுறாங்க, என்ன முடிவு எடுத்தாலும் ஆளுநர் ஒப்புதல். இப்ப இங்க என்ன? இப்ப இது குறித்து நிறைய விவாதங்கள் அரசமைப்பு பேரவையில் நடந்துச்சு. இது என்ன கூட்டாட்சியா சுயாட்சியா அப்படிங்கலாம் கேள்வி எல்லாம் எழுப்புனாங்க. இப்போ ஒன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா, இந்த கூட்டாட்சியினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டால் எங்கு பிழை நடந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம். நீங்க சுலபமான வழி என்னன்னா, ஒரு தெருவில் ஒரு குற்றம் நடக்குது, எப்பா இது என்னப்பா அவன் தான்ப்பா எப்பயுமே செய்வான் அப்படின்னு ஒருத்தன் தலையில போட்டுட்டு போறது வேற. உங்க மனசுல ஒரு பதிவு ஏற்படுது, இவங்க தான் அப்படி செய்வாங்க அப்படி சொல்லிட்டு போறது வேற. அப்படி இல்லாம உண்மையிலேயே ஆய்வு செய்து இதற்கான சமூக காரணங்களை, நான் எங்கள் சொன்னது மாதிரி அரசமைப்பு சட்டத்திற்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு என்றால் அதில் அந்த அரசமைப்பு சட்ட வரலாற்றில் பொதிந்திருக்கிற பிழையின் வேர்களை இனங்காணும். அதுக்கு நமக்கு சில தெளிவான விளக்கங்கள் வேணும். என்ன இது இப்படின்னா என்ன அர்த்தம் பண்ணா, ஒரு இந்த கூட்டாட்சின்னு சொல்றதனுடைய வரலாறு என்ன, நம்ம நாட்டில் மட்டுமில்ல உலக அளவில் அதனுடைய வரலாறு என்ன, எப்படி இது வந்துச்சு, ஆரம்பிச்சிச்சு, இந்தியாவில் எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி ஒரு சுருக்கமா நம்ம முன்னால பார்த்து வைத்துக் கொள்ளணும். பார்த்து வைத்துக் கொண்டா அது நமக்கு எளிதா இருக்கும். அது மாதிரி நம்ம போய் அடையிறது என்பது எளிதா இருக்கும். அது போன்ற நம்ம சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது the present constitution is a sort of diarchy by the back door. இதுதான் அண்ணாவினுடைய பார்வை. இது அண்ணா காலத்தில் இப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி இல்லைன்னு யாராவது பாதிட்டாங்கன்னா நம்ம பாதிடலாம். அண்ணா என்ன செஞ்சார் அப்படின்னா, இது அவர் எழுதுனது 69ஆம் ஆண்டு அந்த ஹோம் ரூல் பத்திரிகையில அவர் ஹெயில் த டான் அப்படின்னு எழுதின அந்த கட்டுரை, அவர் எழுதின தேதி 1969. அதனுடைய 69 அந்த பொங்கல் சிறப்பிதழ், அதனால ஜனவரியில் எழுதுறார். 69 ஜனவரியில் எழுதுறார். அநேகமா நான் நினைக்கிறேன் அவர் பிப்ரவரியிலேயோ ஏதோ மறைகிறார்னு நினைக்கிறேன். ஆனா அந்த குறுகிய காலத்திற்குள் அவர் ஒரு கோரிக்கையை மட்டும் எழுப்பினார். என்னன்னா, இது ரொம்ப முக்கியமானது, இப்போது இருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு திருத்தம் செய்வதற்கான ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வச்சார். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு திருத்தம் செய்வதற்கான ஒரு குழுவை போடுங்க, ஒரு ஆய்வு குழுவை போடுங்கள் என்று இந்திய அரசு கேட்டார். அது அந்த நேரத்தில் அவர் அதுக்கு முன்னால 67க்கு முன்னால மாநிலங்களவையில் இந்த சுயாட்சி கோரிக்கை பற்றி பேசியதெல்லாம் நிறைய இருக்கு. நான் வேறு சந்தர்ப்பங்கள்ல அதை எடுத்து காட்டியிருக்கிறேன். அவர் ஒன்றும் இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி, தமிழ்நாட்டில் சுயாட்சி, உறவுக்கு கை கொடுக்கிறது, உரிமைக்கு குரல் கொடுக்கலாம் அண்ணாவோட முழக்கம் இல்லை. இதெல்லாம் பின்னால 69க்கு பிறகு வந்த முழக்கங்கள். அதுக்கு காரணம் அவங்க அரசியல் காரணங்களுக்காக அந்த முழக்கங்கள் அப்படியெல்லாம் மாத்திக்கிட்டாங்க. இப்போ நம்ம இதுல ஷேக் முஜிபுர் ரஹ்மான் உதாரணத்தை எடுத்து பார்த்தோம்னா, மேற்கு வங்கத்தில் அவர் ஒன்றும் பாகிஸ்தான கூட்டாட்சியா மாற்ற சொல்லி கேட்கல, வங்காளத்திற்கு தன்னாட்சி கேட்டார். வங்காளத்திற்கு தன்னாட்சி உரிமை, வங்க மொழிக்கு ஆட்சி மொழி உரிமை, வங்க மக்கள் தேர்ந்தெடுத்து தேர்தலில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துனா அதுக்குரிய மரியாதை. ஏன்னா அவர் பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா பாகிஸ்தான்ல சுல்பிகர் அலி புட்டோவும் அவன் இந்த அதிபராக இருந்த யாகியா கானும் ஏத்துக்க மாட்டான்டான். அப்ப இயல்பா மக்கள் தன்னெழுச்சியா எழுந்து போராடினாங்க, இவரை பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க. அது தனிக்கு வரலாறு. இப்ப இந்த கோரிக்கையே ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியிருக்கு. இந்தியா முழுவதையும் திருத்தி அமைக்கணும்னா இந்தியா பூராவும் தான் பண்ணணும்.
இல்ல தமிழ்நாட்டுக்கு கேட்குறீங்கன்னா அதுக்குரிய காரணங்களோட பண்ணணும். அப்ப அப்படி வரும்போது 69 அண்ணா இந்த கோரிக்கை வைத்தார். அதற்கு பிறகு 70 பிப்ரவரி 21, 28 தான் அந்த திருச்சிராப்பள்ளி மாநாட்டில் அவர்கள் இந்த இதை நிறைவேற்றினாங்க, தீர்மானம் போட்டாங்க கலைஞர் தலைமையில். அதற்கு பிறகு அவங்க செஞ்ச ஒரு உருப்படியான காரியம், ராஜமன்னார் குழு அமைத்தார்கள். 69 குழு அமைச்சிட்டாங்க. ஆனா அறிக்கை வந்தது 71. பி.வி. ராஜமன்னார் அவர் முன்னாள் தலைமை நீதிபதி, சென்னையில முன்னாள் தலைமை நீதிபதி. இன்னொருத்தர் டாக்டர் ஏ. லட்சுமணசாமி முதலியார். இன்னொருத்தர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு முன்னாள் தலைமை நீதிபதி டாக்டர் பி. சந்திரா ரெட்டி. இந்த 3 பேர் குழுவினர் 71ஆம் ஆண்டில் அறிக்கை கொடுத்தாங்க. 21 அதிகாரங்கள் கொண்ட ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையினுடைய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த மத்திய மாநில அதிகார பகிர்வை அடியோடு மாற்றி அமைக்க வேண்டும். டிராஸ்டிக் சேஞ்சஸ், சும்மா இப்படி ஒரு டிங்கரிங் இல்லை, மிக தெளிவாக அவங்க அறிவிச்சாங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்திய அரசமைப்பு ஒரு கூட்டாட்சி அமைப்பு என்று சொல்லிக் கொள்ளப்படுகிறது, அப்படிதான் பேர் சொல்றாங்க. ஆனால் இது வலுவான ஒற்றையாட்சி போக்குகளை உடையது. நம்ம எதுக்கு எதிராக பேசுறோம்னா, பெடரலா யூனிட்ரியா. இப்ப இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்தில், ஸ்ரீலங்காவினுடைய அரசமைப்பு சட்டத்தில், அரசமைப்பு சட்டத்தினுடைய 2வது உறுப்பு 72 முதல் சட்டம், 78 2வது சட்டம், ரெண்டுலையுமே 2வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, the Republic of Sri Lanka shall be a unitary state. நம்ம இந்தியாவில் சில நல்லெண்ணம் கொண்ட அறிஞர்கள் இந்த மாதிரி இலங்கையை இந்த மாதிரி இந்த விடுதலை போராட்டம், இதெல்லாம் ஆயுத போராட்டம், அதுல போர், ரத்த கலரி, சாவெல்லாம் வேண்டாம், ஒரு கூட்டாட்சியா நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசனை சொன்னேன், சில முன்னாள் நீதிபதிகள் உட்பட. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஐயா இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்துல 2வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, ஸ்ரீலங்கா ஷல் பி எ யூனிட்டரி ஸ்டேட்னு சொல்லுது. இதை என்னங்க பண்ணலாம், இதை வச்சுக்கிட்டே கூட்டாட்சி கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். ஓ அப்படியா இருக்கு, சரி, ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை யார் மாத்துறது? அப்ப சிங்களர்கள் சேர்ந்து அந்த யூனிட்டி செட்டப்ங்கிறத மாத்தணும். அவன் என்ன பண்றான், இலங்கையினுடைய அரசமைப்புல கூடுதலா சில வேலை செஞ்சு வச்சிருக்கான். சட்டத்தை திருத்தலாம் 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்தா, ஆனால் இன்னென்ன திருத்தங்களை குடியரசுத் தலைவர் என்ன செய்யணும்னா, பொதுஜன வாக்கெடுப்புக்கு அனுப்பி அதில் முடிவெடுத்துதான் இதை மாற்ற முடியும். இப்ப ஸ்ரீலங்காவை பெடரேஷனா மாத்தணும்னு சொன்னா மாத்தலாம். எப்படி? 3/4 பங்கினரான சிங்கள மக்கள் அதற்கு சேர்த்து ஓட்டு போடணும். எங்களுக்கு இந்த ஒற்றையாட்சி அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம், தமிழர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கூட்டாட்சி இருந்தா போதும் அப்படின்னு ஓட்டு போட்டா மாத்தலாம். இப்படி யார் என்னைக்கு முன்வர போறாங்க? இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் அதுக்கான சைகை இருக்கா? அது அப்படி இருக்கு அவங்களுக்கு. ஆனா இந்திய அரசமைப்புல இதுல நேரடியா பெடரல் என்று சொல் இல்லை. இது ஒரு பெடரல் கவர்மெண்ட் இல்லை. சரி, அப்படின்னா யூனிட்ரியா? அதுவும் இல்லை. சொல்லுவாங்கல்ல, முன்ன பார்த்தா குதிரை பின்ன பார்த்தா கழுதன்னு. 2 விதமாவும் இருக்கு. இந்த சாயல் அந்த சாயல் இருக்கு. இதை கண்டு ஏமாந்துடலாமா? ஏமாற முடியாது. ஏன்னா 2ல் 1 கேள்வி கேட்கக்கூடிய தீர்மானகரமான செய்திகள் அனைத்திலும் அது யூனிட்ரியாக இருக்கிறது. எனவே இந்த யூனிட்ரி ட்ரெண்ட்ஸை மாத்தணும்னா மையத்திற்கு பெரிதும் சார்புடைய வலுவான சார்புடைய அதிகாரங்கள் திகழ்கின்றன. எனவே என்ன செய்யணும்னா, இந்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் முழுமையான சமத்துவத்தின் அடிப்படையில் அதிகார பகிர்வு செய்யப்படணும். இதுதான் லட்சியமா இருக்கணும். இதை யார் சொல்றா? ராஜமன்னார் குழு சொல்லிச்சு. இப்ப இந்தியாவில் மாநிலங்களுடைய சட்ட ஆளுமைகளையும் நிர்வாக ஆளுமைகளையும் தலையிட்டு படையெடுப்பதற்கான சந்தர்ப்பங்களையே இப்ப இருக்கிற அரசமைப்பு சட்டம் வழங்குகிறது. இது ராஜமன்னார் குழுவினுடைய அறிக்கையினுடைய சாரம். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டது.
பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க கொள்கைக்கு இசைய இந்த அறிக்கையை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்றது, எப்படி கோரிக்கை வைக்கிறதுன்னு அவங்க ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவினுடைய தலைவர்களாக இருந்தவங்க மாறனும் செழியனும், நாவலுடைய இளவல் இருக்காரு இல்லையா, அவர் இரா செழியனையும் இவரையும் குழுவா போட்டாங்க. அவருக்கு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க. எல்லாம் பெரும்பாலும் அந்த இதை தொட்டி தான். இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, எனவே என்ன செய்ய வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும். இப்ப திருத்த முடியுமா என்ன, அடுத்த கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயத்தை இப்பயே நம்ம சொல்லணும். இந்திய அரசமைப்பில் எந்த இடத்திலையும் அது ஒரு ஃபெடரேஷனாக குறிப்பிடப்படவில்லை. நம்பர் 1 முதல் உறுப்பு என்ன சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பாரதம் என்கிற மாற்று பெயர் கொண்ட இந்தியா. 2 பேர் நாட்டுக்கு, ஒரு பேர் இந்தியா, இன்னொரு பேரு பாரதம். இந்த இந்தியா எப்படி இருக்கும்னா மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும். இந்த ஸ்டேட்டுங்கிற சொல்ல நான் மாநிலம்னு பயன்படுத்தும் போது அரச மாநிலங்கள்னு நான் எழுதுறது. இந்த ஸ்டேட்டுன்னா தான் அரசு, ஸ்டேட்டுன்னா மாநிலம். ஏன் பிரிட்டிஷ்காரன் பிராவின்ஸ் சொன்னதை நீ ஸ்டேட்டுன்னு ஏன் பேர் மாத்திர? ஏன்னா பிராவின்ஸுக்கு இறைமை கிடையாது. அது ஒரு மாவட்டம், தாலுகா மாதிரி, மாநகராட்சி மாதிரி. அது ஆனா அரசுன்னா அதுக்கு இறைமை உண்டுன்னு அர்த்தம். இப்படி நீங்க போட்டீங்கன்னா அவன் தனியா கேட்க ஆரம்பிச்சிருவான், இறைமை கேட்பான். எனவே ஸ்டேட்னு சொல்லாதீங்க, பிராவின்ஸ்னே சொல்லுங்க என்று கேட்டாங்க. ஒரு வேடிக்கை நடந்துச்சு. என்னன்னா, மொழி சார்ந்து, தேசியனம் சார்ந்து, ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து அவைக்கு போன சில பேர் இந்த மாநிலங்களுக்கான அதிகாரத்தை வலியுறுத்தினாங்க. இந்துத்துவ ஆற்றல்கள் அதிகாரம் அனைத்தும் நடுப்புறதா இருக்கணும்னாங்க. சிறுபான்மை முஸ்லிம்கள் மாநிலங்களுக்கு அதிகாரம் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்கன்னா, இந்திய அளவில் நமக்கு ஒருபோதும் பெரும்பான்மை கிடையாது. அது பாகிஸ்தான் வேற போயாச்சு. எனவே சில மாநிலங்கள்லயாவது நமக்கு பெரும்பான்மை இருக்கும், சில மாநிலங்கள்லயாவது நம்ம வலிமையை கொண்டு நம்ம அதிகாரத்தை பெற முடியும் என்று அவங்க அப்படி கோரிக்கை வச்சாங்க. நீங்க அரசமைப்பு பேரவை விவாதங்களை பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கும். இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர் மிக வலுவா வாதிடுறார், அந்த அரசமைப்பு பேரவையில் வாதிடுறார். இது எப்படி நீங்க ஏன் ஃபெடரேஷன் சொல்லக்கூடாது, ஃபெடரேஷனாவே வச்சுக்கலாமே, இல்லை அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அது இறைமை கேட்கும், தனியா போயிடும், எல்லாம் காரணம் சொல்லி நம்ம யூனியன் சொல்றது வந்து சோவியத் யூனியன் மாதிரி பிரிந்து போகும் உரிமைங்கிறதுக்காக சொல்லல, எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்காக தான் சொல்றோம், ஒன்றியம் தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. நமக்கு அதுக்குள்ள நேரம் செலவிட வேண்டாம். ஆனால் என்ன முக்கியமான செய்தினா, இந்த ஃபெடரேஷன் சொல்லவில்லையே தவிர இதை ஃபெடரல் ஸ்டேட் என்று அனுமானம் செய்து கொண்டார்கள். எல்லா இடத்திலையும் கற்பிதம் செய்து கொண்டார்கள். இந்த கற்பிதம் எதுவரைக்கும் போனுச்சு? 1973ஆம் ஆண்டு கேசவானந்த பாரதி எதிர் கேரள அரசுன்னு ஒரு வழக்கு. அந்த வழக்கில் தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள் 15 பேரோ அல்லது 13 பேரோ, ஏன்னா இந்திய வரலாற்றிலேயே அதுதான் வந்து மிகப்பெரிய ஆயம், அதிக நீதிபதிகள் உட்கார்ந்த ஒரு ஆயம். அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 368வது உறுப்பின்படி திருத்தம் பண்ணலாம், அரசமைப்பு சட்டத்தை திருத்தலாம். அதுக்கு நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வேணும், பாதிக்கு பேர்பட்ட மாநிலங்கள் ஆதரவு வேணும், இதெல்லாம் இருந்தால் திருத்தலாம். ஆனால் நீங்க எல்லாத்தையும் அப்படி திருத்திட முடியாது. திருத்த முடியாத சில விஷயங்கள் இந்த சட்டத்தில் இருக்கு. அதுக்குதான் அவங்க ஒரு புது கான்செப்ட், ஒரு புது கருத்தாக்கத்தை உருவாக்குனாங்க. அரசமைப்பு சட்டத்தின் அடித்தள கற்கள், பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அது திருத்த முடியாது. என்னென்ன அது மாதிரி? ஜனநாயகம் திருத்த முடியாது, மதச்சார்பின்மை திருத்த முடியாது, அதே போல சமயச்சார்பின்மை ஜனநாயகத்தை திருத்த முடியாது என்பது போல கூட்டாட்சி தன்மையை திருத்த முடியாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபெடரல் ஆஸ்பெக்ட்ஸை நீங்க திருத்த முடியாது.
சொன்னாங்க. இது வந்து 73ல மறந்துடாதீங்க. 75ல் நெருக்கடிகளை பிரகடனம் பண்ணி 76ல் இந்திரா காந்தி 42வது திருத்தம் கொண்டு வர்றாங்க. அவங்க இந்த முகப்புரையை திருத்துறாங்க. மீ த பீப்புள் ஆஃப் இந்தியா அந்த முகப்புரையை திருத்துறாங்க. திருத்தும் போது அதுவரை சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கா இருந்ததை செக்குலர் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கா மாத்துறாங்க. பழசு 2 இருக்கு, இப்ப இன்னும் 2 4 தன்மைகள் வந்துருச்சு. ஆனா என்ன பண்ணலன்னா பெடரலிசம் மட்டும் சேர்க்கவே இல்லை. ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஜனநாயகத்தை ஆபத்தா பார்க்கல, அவங்க சமயச்சார்பின்மை ஆபத்தா பார்க்கல, ஒப்புக்கு கூட கூட்டாட்சியை ஒத்துக்கொள்வதற்கு அவங்க தயாரல்ல. காந்தியினுடைய ஒரு கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. அவர் தான் என்ன பண்ணார்னா டீசென்ட்ரலைசேஷனை டெமோக்ரஸியோட லிங்க் பண்ணார். எந்த அளவுக்கு அதிகார குவிப்பு செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு பாசிசம் வளரும்னு சொன்னார். டெல்லியில் அதிகாரம் அனைத்தையும் குவித்தால் பாசிசத்தின் வளர்ச்சிக்கு இட்டு செல்லும். எந்த அளவுக்கு நீங்க அதிகாரங்களை பரவலாக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு ஜனநாயகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் சொன்னார். அதனாலதான் உங்களுக்கு காஷ்மீர், நாகாலாந்து போன்ற விஷயங்கள்ல அந்த மக்கள் விருப்பப்படி முடிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை கடைசி காலத்தில் அவர் சொன்னார். நீங்க மொழிவழி மாநிலங்களுக்கு சுதந்திரம் வேண்டும்னு முதல்லயே அறிக்கை கொடுத்தாரு. 19லயே மொழிவழி மாநிலம் அமைந்தால்தான் கட்சிக்கு தலைமை ஏற்பன்னு சொல்லி 21 நாக்பூர் மாநாட்டில் மொழிவழி மாநில அமைப்பை கட்சிக்குள்ள கொண்டுட்டு வந்தாரு. இந்த மத்திய அதிகார குவிப்புக்கு எதிராக இருப்பதற்கு அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் பாயசம். இப்ப நம்ம நடைமுறை அனுபவத்தில் பார்க்கிறோம். இந்திரா காந்தி ஒரு பாசிஸ்டாக நெருக்கடியை அறிவித்த போது ஜனநாயகத்தை எல்லாம் ஒப்புக்கு ஏத்துக்கிறாங்க. ஆனால் இந்த பெடரலிசம் என்பதை மறுக்கிறாங்க. ஏன்னா நிறைய மாநில ஆட்சிகளை கவிழ்த்தவங்க இப்ப அவங்க பாயச எதிர்ப்புக்கு முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில இருந்து என்ன பாயச எதிர்ப்பா இருக்க போகுது? அசல் பாசிஸ்ட் குடும்பம் அது. நம்ம வந்து அரச துரோகம்னு வழக்கு போறான்ல 124A 124A நாட்டில் அதிக பேர் மேல கேஸ் போட்டா நேரு குடும்பத்து மேலதான் போடணும், வரிசையா போடணும். 59ல் EMS அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு அறிக்கை கொடுத்தவர் இந்திரா காந்தி, கவிழ்த்தவர் ஜவஹர்லால் நேரு. ஷேக் அப்துல்லா அரசாங்கத்தை கவிழ்த்தது மட்டுமல்ல, ஷேக் அப்துல்லாவை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் சிறையில் அடைத்து வைத்தவர் நேரு. அவர்தான் ஒரு ஜனநாயக ஜோதி, அவர் ஆசிய ஜோதி. தொடர்ந்து பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்ப இந்த ஆளுநர்கள் பண்ணக்கூடிய கிருத்துருவங்கள் அனைத்துக்கும் வழிகாட்டியது காங்கிரஸ் தான். அவங்க தான் இந்த ஆளுநர்களை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால வேண்டி இது வந்து ஆள் பொறுத்ததல்ல, அந்த கொள்கை பொறுத்தது. அப்ப இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் அது ஒரு கூட்டாட்சி அமைப்பு என்று தன்னை அறிவித்துக் கொள்ளவும் இல்லை. அதில் கூட்டாட்சி கூறுகள் என்பவை ஏமாற்றும் கூறுகள். அப்ப என்ன சொல்றது இந்திய அரசமைப்பை? இது யூனிட்ரி இல்லை, அப்படி அறிவிச்சு கொள்ளல. யூனிட்ரியா வலுவா இருக்கு. யூனிட்ரி அம்சங்கள், ஒற்றையாட்சி கூறுகள் ஏராளமா இருக்கு. சரி, பெடரல் இல்ல. அரசியல் சட்ட அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் சூடோ பெடரல்னுட்டாங்க. என்ன சூடோ பெடரல்னா, சூடோ சோசியலிஸ்ட்னா போலி சோசியலிஸ்டுகள், சூடோ கம்யூனிஸ்ட், சூடோ டெமோக்ராட். அதுபோல இந்திய அரசமைப்பு பொய்த்தனமான கூட்டாட்சி அமைப்பு, உண்மையான கூட்டாட்சி அமைப்பு கிடையாது. அப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க. இது வேறு சில நாடுகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இந்த அரசமைப்பு உருவாக்கப்பட்ட விதத்திலேயே முதல் கோணல் முற்றும் கோணல் பாருங்க, உருவாக்கப்பட்ட விதத்திலேயே இந்த குடியாட்சி இயல்புகள் எல்லாம் இல்லை. 1786 அமெரிக்காவில் குடியேற்றங்களாக இருந்த 13 குடியேற்றங்கள் அவங்களுக்குள்ள ஒரு சபையை தான் கூட்டினாங்க. ஒரு அரச கூட உருவாக்கல. உருவாக்கி அவங்களுக்கு தாய்நாடு பிரிட்டன். பிரிட்டன் ரொம்ப தொல்லை பண்றான், வரி வசூலிக்கிறான், நம்ம மேல அடக்கி ஆகுறான். எனவே நம்ம அவன்கிட்ட விடுதலை பெறணும். அங்க தேர்தல் கிடையாது, சபை கிடையாது, வாய்ப்பு கிடையாது. எனவே போர் நடத்தணும், படை திரட்டு. ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில படை திரட்டி அவங்க விடுதலை போர் புரிந்தாங்க. முதல்ல ஒரு கூட்டாட்சி அமைப்பு என்று
உலக வரலாற்றில் ஏற்படுத்தப்பட்டது அமெரிக்காவில் தான். அதனாலதான் லெனின் தேசிய இனங்களின் தன்தீர் உரிமை, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் நேஷன்ஸ் என்ற நூலிலேயே ஒரு சிறந்த கூட்டாட்சி அமைப்புக்கு உதாரணமாக அமெரிக்க அரசமைப்பை அவர் எடுத்துக்காட்டுவார். அமெரிக்க அரசமைப்பு தான் அதுக்கு பொருத்தமானது. ஏன் அது எப்படி உருவானது? தனித்தனியா சுதந்திரமா தற்சார்பாக இருந்த 13 குடியேற்ற நாடுகள் முதல்ல ஒரு அசம்பிளியில கூடி பேசுறாங்க, தீர்மானம் போடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரலாமேன்ட்டு அவங்க உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் பெருங்கூட்டாட்சி. அது கூட்டாட்சி அல்ல, கான்ஃபெடரேஷன். கான்ஃபெடரேஷன்னா ஒரு தலைநகரம், ஒரு தலைமைச் செயலகம், ஒரு அரசு எதுவும் இருக்காது. இந்த கான்ஃபெடரேஷனுக்குன்னு ஒரு படை இருக்காது, எல்லாம் அவங்க படைகளோட இருப்பாங்க. தேவைப்படும் போது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்துக் கொள்வாங்க, அந்த அசம்பிளியில கூடுவாங்க. இது போதாது என்றுதான் அப்ப ஒரு அரசமைப்பை அதுக்காக இயற்றுறாங்க. 1789 பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற அதே ஆண்டில் அவர்கள் இது போதாது, இன்னும் நெருக்கம் வேணும், நம்ம மக்களுக்கு நன்மை கிடைக்கணும், இன்னும் பல குடியரசுகளை ஒன்று சேர்த்து கொள்ளணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனை எழுதணும்னு சொல்லி ஒரு ஃபெடரேஷனை உருவாக்கினாங்க. 1789 பிலடெல்பியாவில் அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டது, இயற்றப்பட்டது. நான் அந்த இடத்துக்கே போயிருக்கிறேன். இப்ப போனா கூட அந்த காலத்தில் எழுதப்பட்ட அந்த அரசமைப்பு சட்டம் மாதிரியே ஒரு மாதிரி அது எழுதப்பட்ட இந்த இறகுகள் இருக்குல்ல, பறவை இறகு மாதிரி ஒரு பறகையோட இணைச்சு ஒரு செயற்கையா தயாரிச்சதுதான். அது கொடுப்பாங்க, நம்ம பழைய நினைவுகள் வரலாற்று உணர்வு வரணுங்கிறதுக்காக கொடுப்பாங்க. இந்த அரசமைப்பு பேரவை கூட்டம் நடக்கிற காட்சியை ஒரு ஒளியுமாக அங்க அமைத்து வைத்திருக்காங்க. அப்ப அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டதற்கு அடையாளமாக ஒரு பெரிய மணி ஒலிக்கப்பட்டது. அந்த மணி இன்னைக்கும் அங்க இருக்கு, அது உடைஞ்சு கிடஞ்சு, ஆனா அதை பாதுகாக்கிறாங்க, சுத்தி வேலி கட்டி வர்றவங்க எல்லாம் பாதுகாக்கிறாங்க. எப்படி அமெரிக்கா ஒரு குடியரசு ஆணுச்சுன்னு சொல்லி ஒரு சிறப்பான வரலாற்று செய்தி என்னன்னா, 1910 அதே கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஹால்ல தான் நாடுகடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய தொடக்க விழாவும் அவங்களுடைய அரசமைப்பு இயற்றப்பட்டுச்சு. அப்ப அமெரிக்க கொடியும் புலிச்சின்னம் பொருத்திய ஈழ தேசிய கொடியும் சேர்த்து பறக்க விடப்பட்டுதான் அதை உருவாக்கினாங்க. சும்மா இடையில ஒரு செய்திக்காக நான் சொல்றேன். அப்ப அந்த அரசமைப்பு உருவாக்கப்பட்ட விதம் இதான் நமக்கு இங்க முக்கியம். எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, தனித்தனியான குடியரசுகள், தனித்தனியான அரசுகள் விரும்பி சேர்ந்து தங்களுக்கான ஒரு கூட்டரசை நிறுவிக்கொண்டன. அது இன்னைக்கு நீடிக்குது. அதுக்குள்ள சில மாற்றங்கள் மற்றதெல்லாம் வந்திருக்கு, ஆனா நீடிக்குது, இன்னைக்கு நீடிக்குது. இப்ப நம்ம இந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் இயக்கம் நடந்துச்சு பாருங்க, இப்ப அண்மையில அது நடக்கும்போது கூட நம்ம பார்த்தோம். ஒரு மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா, போலீஸ் படையே கலைச்சிடுறாங்க, எங்களுக்கு போலீஸ் படை தேவையில்லை என்று கலைச்சிடுறாங்க. அது மாதிரி ஆமா சுதா யாரோ கூப்பிடுறாங்க, நான் இங்க வந்து கதை சொல்றாங்க. அது மாதிரி அளவுக்கு அங்க அந்த கூட்டாட்சி என்பது மதிக்கப்படுகிறது. அதுக்கான ஒரு அரசமைப்பு இருக்கு. ஒவ்வொரு இன்னைக்கு அந்த கொடியை நான் பல முறை சொல்லிடுவேன், உங்களை பல பேர் தெரிஞ்சிருக்கும், எதுக்கும் பதிவுக்காக சொல்றேன். அமெரிக்க கொடி என்பதில் காணப்படுகிற இந்த 13 கோடுகள், 7 சிவப்பு கோடுகள், 6 வெள்ளை கோடுகள், தொடங்கும் போது இருந்த 13 குடியரசுகளை குறிக்கும். அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 50 விண்மீன்கள் இருக்கு. இந்த 50 விண்மீன்களும் இன்னைக்கு மொத்தம் எத்தனை அரசுகள் இருக்கு? யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஐக்கிய அரசுகள், ஐக்கிய நாடுகள். இந்த பன்மையில சொல்றது ரொம்ப முக்கியம். அமெரிக்க ஐக்கிய அரசுன்னு சொல்லக்கூடாது, அரசுகள்னு சொல்லணும். நிறைய நாடுகள் அரசுகள் இருக்கு. இப்ப கூட அண்மையில இந்த தாய்மொழி நாள் கொண்டாடுறது நான் எடுத்து காட்டினேன். உலக தாய்மொழி நாள்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எழுதக்கூடாது, உலகத்துக்கு பூரா ஒரே தாய்மொழியா இருக்கு, பன்னாட்டு தாய்மொழிகள் நாள் என்று சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டில் திமுக சார்பில் செய்யப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பு, ராஜ்யசபாவை மக்களவை என்று, மாநிலங்களவை என்று மொழிபெயர்த்தார்கள். மாநில அவை இல்லை, அது என்ன அவை? அது ஆங்கிலத்தில் ராஜ்யசபா தான் போட்டான், இந்தியிலையும் ராஜ்யசபா தான். ஆனா இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, அது மாநிலங்களவை. ஆனா உண்மையில மாநிலங்களவையா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு செய்தி. இப்ப சோவியத் யூனியன்ல சோவியத் ஆஃப் நேஷனாலிட்டிஸ்னு அமைச்சாங்க, தேசிய இனங்களின் சோவியத். உங்களுக்கு இப்ப அமெரிக்காவில் செனட் இருக்குதுன்னு சொன்னா 50 நாடுகளுக்கும் சம உறுப்பினர்கள் 2 பேர் தான் இருப்பாங்க ஒரு நாட்டில இருந்து. மொத்தம் 100 உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. எந்த முக்கியமான செனட்டையும் அங்க போய் நிறைவேற்றணும்.
பெரிய பெரிய மாநிலங்கள், சின்ன சின்ன மாநிலங்கள் எல்லாத்துக்கும் சமந்தான். அது மாதிரியான ஒரு அமைப்பு. அது மாதிரி இந்த அமெரிக்க அரசமைப்பு என்பது கான்ஃபெடரேஷனா இருந்து ஃபெடரேஷனா இருந்துதான் இப்படி உருவாகிருக்கு. இது நிறைய உதாரணங்களை அது போல கனடாவை சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் சில சில வேறுபாடுகள் இருக்கு. ஆஸ்திரேலியாவை சொல்லலாம். இதெல்லாம் அப்படி உருவாக்கப்பட்ட அரசமைப்புகள். அதுல ஒற்றையாட்சி அமைப்போடு கூடிய அதிகார பரவலை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. கூட்டாட்சி அமைப்பு என்று சொல்லாமலே நடைமுறையில் கூட்டாட்சி அமைப்பாக இருப்பவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்க இடத்துல ஒன்னை மட்டும் நான் இறுதி குறிப்பா உங்களுக்கு நான் தர விரும்புறேன். என்னன்னா, இந்திய கூட்டாட்சி ஃபெடரேஷன் வேண்டும், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது வெறும் திமுக முழக்கம் மட்டுமல்ல, வேறு பலர் இந்த முழக்கத்தை வைக்கிறாங்க. ஒரு புரட்சிக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும்னா, இந்திய கூட்டாட்சி, இந்த மாநிலங்கள்லாம் சுயாட்சி கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த கருத்து பல பேருக்கு இருக்கு. இப்ப உதாரணமாக இப்ப பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேனாரு, கடைசி வரைக்கும் தனித்தமிழ்நாடு கோரிக்கைனாரு. இப்ப அந்த முழக்கத்தில் பிழை இல்லை. அந்த முழக்கத்துக்கான நடைமுறை திட்டம் என்ன, அந்த கேள்வி தனியா நம்ம ஆராயலாம். இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்னைக்கு அது ஒப்புக்கான முழக்கம் ஆயிடுச்சு. இப்ப இதே தந்தை செல்வா ஈழத்தில் 49ல இந்த முழக்கம் கொடுத்தார், பெடரல் பார்ட்டி அமைத்தார். 76 வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு இடைப்பட்ட காலம் என்பது இருக்கு பாருங்க. இந்த முழக்கத்திற்காக அவங்க போராடினார்கள். இந்த போராட்டங்களின் அடிப்படையில் தான் 57ல பண்டார நாயக்காவோட ஒப்பந்தம், 65ல சேனநாயக்காவோட ஒப்பந்தம் எல்லாம் ஏற்படுது. ஒரு ஒப்பந்தங்கள் மீறப்படுது, போராடுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு போராடினாங்கன்னா, ரொம்ப முக்கியமாக கவனிச்சீங்க, 72ல் இயற்றப்பட்ட ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா கான்ஸ்டிடியூஷனை நிராகரிச்சிட்டாங்க. அவங்க மட்டுமல்ல, மலையக தமிழர்கள் சார்பில் இருந்த அமைப்புகள், சிலோன் இந்தியன் காங்கிரஸ், இப்ப இலங்கை தமிழர் காங்கிரஸ் சொல்லி ஏற்கனவே ஜிஜி பொன்னம்பலம் தலைமையில் இருந்த அமைப்பு, எல்லோரும் நிராகரிச்சிட்டாங்க. இட் இஸ் an unconstitutional constituent assembly என்று செல்வா சொன்னார். அந்த அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் இன்று வரை அங்கீகரிக்கல. அந்த தேசிய கொடியை அங்கீகரிக்க கூடாது, இவங்க தங்களுக்கு என்று ஒரு கொடியாக காலை கொடியை கட்டி கொண்டு போனாங்க. இந்தியாவுக்கு வந்தாங்க, தமிழ்நாடு, அந்த வரலாறுக்குள்ள நம்ம. ஆனா என்னன்னா, கூட்டாட்சி என்ற முழக்கத்தை வைத்துவிட்டு சும்மா இருக்கல, அதுக்காக இயங்கினார்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். தனி அஞ்சல் நிலையங்கள் நடத்தினாங்க. யாருமே இலங்கை அரசினுடைய அஞ்சல் தலைகளை பயன்படுத்தாதீர்கள், நம்ம தமிழகத்தில் தனி அஞ்சல் தலைகள் வெளியிடும். அரசே இல்லை, ஆனா அஞ்சல் தலைகள் வெளியிட்டாங்க. மக்கள் வரிசை வரிசையாக நின்று அஞ்சலை வாங்கினாங்க. அந்த தலையை ஒட்டி நம்ம அஞ்சல் அலுவலகத்தில் கொடுத்தா போய் சேருங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. அப்ப அவங்க அதுல ரொம்ப அக்கறையோடு செயல்பட்டாங்க. ஒருவேளை ஒரு அன்னைக்கு மாகாண அரசெல்லாம் இல்லை, 13ஆம் திருத்தத்துக்கு பிறகுதான் மாகாண சபை வருது. செல்வா காலத்துல இல்லை. போனா கொழும்புக்கு தான் போகணும், இந்திய அரசுக்கு தான் போகணும். மற்றபடி உள்ளாட்சி அமைப்புகள் தான் இருக்கு. அது ஒரு அரசுகளா இல்லை, ஒரே ஒரு அரசு அங்க யூனிட்டி ஸ்டேட்டுங்கிறதுனால கொழும்பு மட்டும்தான். அப்ப இந்த அரசமைப்பு எங்கள் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு சான்றாக காங்கேசன் துறை இடைத்தேர்தல் தன்னுடைய பதவியை விலகிட்டு அது இடைத்தேர்தல் நிற்கிறார். அரசு தேர்தல் நடத்த மறுக்குது. பிறகு வேறு வழி இல்லாமல் நடத்தும் போது பெரு வெற்றி பெற்று எங்கள் மக்கள் இந்த அரசமைப்பை ஏற்கவில்லை என்று அறிவிக்கிறார். 76ல தான் அவங்க இனிமேல் நம்மோட ஒட்டு இல்லை, கூட்டரசெல்லாம் இல்லை, இனிமேல் தனி அரசு தான், இறைமையுள்ள தமிழீழ தனி அரசு என்று. அதுதான் வட்டுக்கோட்டை தீர்மானம். 76 மே 14 தீர்மானம் என்பது அதுதான். 77ல அதற்கு மக்கள்கிட்ட கட்டளையும் பெற்றாச்சு. இங்க அந்த மாதிரி எந்த முயற்சியுமே நடக்கலையே. 69ல் அண்ணா கேட்டார் திருத்துவதற்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும்னு. இந்த உண்மையை மக்களுக்கு உணர்த்துவதற்கான காலம் ஒரு காலமாகும். அறிவார்ந்த மக்களுக்கு இந்த உண்மையை உணர்த்தணும். இது இரட்டை ஆட்சியினுடைய கொள்ளைப்புற நுழைவு அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு பரப்புரை பிரச்சாரம் ஏதாவது நடந்திருக்கா? அப்படி ஒரு முயற்சி, ஒரு போராட்டம், அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான என்ன முயற்சி நடந்திருக்கு? திருத்த முடியாதுன்னா அதை விட்டு வெளியே வருவதற்கான முயற்சி என்ன நடந்திருக்கு?
ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு இந்தியாவிலிருந்து நம்ம வெளியே வரணும், அல்ல இந்தியாவை நம்ம கிட்ட இருந்து வெளியேற்றணும். எதுவுமே இல்லையே. அப்ப இதுல அவர்களுக்கு ஒரு வினை திட்பம் இல்லை. நான் சொல்றது சீரியஸ்னஸே இல்லை. சும்மா ஒரு ஊருகா மாதிரி இந்த முழக்கத்தை வச்சுக்கிட்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதுவும் குறிப்பா 71 தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு 10 நாடாளுமன்ற இடங்களை அள்ளி கொடுத்து கூட்டணி சேர்த்து, அதுவும் எவசரலைக்கு பிறகும் அப்புறம் நிலையான ஆட்சிங்கிற பேர்ல, என்ன நிலையான ஆட்சி, டயார்கி நிலையான ஆட்சியா மாறுது, அவ்வளவுதான். நிலையான இரட்டை ஆட்சின்னு தான் அர்த்தம், வேற ஆட்சி அது. அப்புறம் அந்த அமைச்சரவையிலேயே போய் நாம பங்கேற்று, ஆக அப்படி ஒன்னும் உண்மையான இதை ஒதுக்கிடுவோம். நான் திமுக பத்தி இப்ப நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப இந்த மாநில அரசை பிடிக்கணும்னு வர்றவங்க, அல்லது மாநில அரசு பிடிக்காம நம்ம போலவே போராட்ட அரசியலில் நம்பிக்கை உள்ளவர்கள், அவங்க இதை மாற்ற வைக்கிறாங்க, கூட்டாட்சி சுயாட்சின்னு. அப்பதான் இந்த இடத்துல இந்த புத்தகத்தில் மாறன் விளக்கக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அது என்ன வரலாறுன்னா, உலக வரலாற்றில் இதுவரையிலும் கூட்டாட்சிகள் அனைத்தும் விரும்பி சேர்ந்த மக்கள் சேர்ந்து உருவாக்கியவைதான், பல்வேறு மக்கள் இனங்கள். ஒரு இடத்தில் கூட ஒரு ஒற்றையாட்சி தன்னை கூட்டாட்சியாக மாற்றிக்கொள்ளல. அப்படி ஒரு வரலாறே இல்லை. இது அம்பேத்கர் அரசமைப்பு பேரவையிலேயே தெளிவுபடுத்துறார். Why don't we call it a federation? அந்த நான் சொன்னல, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர் இந்த கேள்வி எழுப்புறார், கடுமையா வாதிடுறார் அவர். அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, ஐயா உங்களுக்கு ஃபெடரேஷன்னா என்னன்னு தெரியல. ஃபெடரேஷன் விரும்பி சேர்ந்து உருவாக்குவதுதான் ஃபெடரேஷன். நம்ம என்னைக்கு விரும்பி சேரல. பிரித்தானியர் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சாங்க, அப்படியே நம்ம தொடர்ந்து அப்படி ஒன்னா போய்கிட்டே இருக்கிறோம். ஏன் சேர்த்து வச்சு சேர்ந்து இருப்போமே, நன்மை கிடைக்கும்னு பாக்குறோம். எனவே இது கூட்டாட்சின்னு இதுக்கு பேரு சொல்லவும் முடியாது, இது கூட்டாட்சியா மாற்றவும் முடியாது. யூனியன் சொன்னோம்னா எல்லாம் ஒன்னாயிட்டோம், ஒன்றியம் அப்படி ஆயிட்டோம்னு அர்த்தம் ஆயிடும். இதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு கூட்டாட்சி கூறுகளை சேர்க்கிறதா இருந்தா அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுப்போம், அதிகார பட்டியல் வைப்போம். ஸ்டேட்னா சாவரின் ஆச்சே அப்படின்னா, எஸ், the states are sovereign in so far as the powers and the state leaders are concerned. மாநில பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற அதிகாரங்கள்ல இறைமை உண்டு. அப்ப நிலம் இருக்கு, மேலாண்மை இருக்கு, கல்வி இருக்கு. பொதுப்பட்டியல் அமெரிக்காவில் ரொம்ப இந்த எஞ்சிய அதிகாரம்ங்கிறது இந்த விவாதத்தில் முக்கியமானது. அமெரிக்காவில் என்ன முடிவு பண்ணாங்க, மாநிலங்களுக்கு எவ்வளவு முடியுமோ எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருவோம். வேறு வழியே இல்லாம ஒவ்வொரு மாநிலம், அல்லது நான் மாநிலங்கிற சொல்ல பயன்படுத்துறேன், ஸ்டேட்டுங்கிறதுக்காக பயன்படுத்துறேன், அல்லது ஒவ்வொரு அலகும், ஈச் யூனிட், அல்லது ஒரு தேசமும் நாடு, அதனுடைய தேவைக்கு என்னவெல்லாம் அதிகாரம் தேவையோ அது அனைத்தும் அந்த அரசை சேரும், அந்த நாட்டை சேரும். அவங்க உள்ள தங்கள் கட்டமைப்பை எப்படி மாத்திக்கிறாங்க என்ன, அதை பத்தி கவலை கிடையாது. எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள், ஒரு அயல்நாட்டு படையெடுப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ளணும், ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் வணிகம் செய்யணும், நாடு தழுவிய தகவல் தொடர்புகள். ஆனால் தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் மறந்துடாதீங்க. அமெரிக்காவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி அரசமைப்பு சட்டம், தண்டனை சட்டமே வெவ்வேறு. ஒரு மாநிலத்தில் தூக்கு தண்டனை உண்டு, அதில் தூக்கு தண்டனை கொலை தண்டனை உண்டு. இன்னொரு மாநிலத்தில் கொலை தண்டனை கிடையாது. நியூ ஜெர்சி வேற, கலிபோர்னியா வேற. நாடு பூராவுக்கும் ஒரே தண்டனை சட்டம் இல்லை. இப்படி இவ்வளவு ஏற்பாடுகள்லாம் பண்ணும்போது கடைசியா ஒரு கேள்வி எழுந்துச்சு. இந்த ரெண்டு பட்டியலையுமே இல்லாம ரெசிடுவல் பவர்ஸ், எஞ்சிய அதிகாரம்னு கொஞ்சம் பவர்ஸ் இருக்கும், அது என்ன பண்ணலாம், கொடுத்துரு, மாநிலங்கள்டே கொடுத்துரு. எஞ்சிய அதிகாரத்தை சென்டர் எடுத்துக்க கூடாது. நம்ம இந்திய அரசமைப்பு என்ன தெரியுமா, சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட், ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் இருக்கிற பட்டியல், பொது பட்டியல் நம்ம சொல்லிக்கலாம் தமிழ்ல. இந்த அதிகாரம் ரெண்டு இடத்துலயும் இருக்கும்.
இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சட்டம் இயற்றுவதாக இருந்தால் டெல்லியும் சட்டம் இயற்றலாம், மாநிலமும் சட்டம் இயற்றலாம். ஆனால் டெல்லி இயற்றுகிற சட்டம் தான் செல்லும், அதற்கு மாற்றான மாநில சட்டம் செல்லாது. டெல்லி ஒத்துக்கிட்டா மாநில சட்டம் செல்லும். சரி, ரெசிடுவல் பவர்ஸ் ரெண்டுலயும் இல்ல, விட்டு போச்சு, பார்க்காம விட்டுட்டோம். ஒரு உதாரணம், சுவிட்சர்லாந்துல ஒரு உதாரணம் சொன்னாங்க. சட்டம் எழுதும் போது விமான பயணம் இல்லாம இருந்துச்சு, விமான பயணம் வந்துடுச்சு, அப்ப எங்க சேர்க்கறதுன்னு பிரச்சனை வருது. இந்த மாதிரியான ரெசிடுவல் பவர்ஸ் புதுசா வந்தாலோ, நம்ம கவனத்திலிருந்து தவறி இருந்தாலோ, அந்த எல்லா அதிகாரங்களும் மத்திக்குத்தான் உரிமை என்று இந்திய அரசமைப்பு சட்டம் முடிவு பண்ணிடுச்சு. இப்ப சென்ட்ரல் பவர்ஸ், இந்த கன்கரண்ட் லிஸ்ட், அப்புறம் ரெசிடுவல் பவர்ஸ் எல்லாமே அவனுக்கு தான். அப்ப ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, அதுல இறைமை உண்டு. என்ன இறைமை உண்டு? சட்டமன்றம் அதுக்காக ஒரு தீர்மானம் மூலம் சட்டம் இயற்றலாம். ஆனால் இப்போ உதாரணம், லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, பிரிசன் டிபார்ட்மெண்ட் சிறைத்துறையில இருக்கு. நாங்க சிறைத்துறையில சம்பந்தப்பட்ட ஒரு திருத்தம் சிஆர்பிசில கேட்டோம் எம்ஜிஆர் ஆட்சியில, எல்லாம் ஒத்துக்க வச்சு சட்டம் போட்டாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, ஒண்ணு ஆளுநர் கையொப்பமிடணும். ஆளுநர் யாரை கேட்டு கையொப்பமிடுவாரு? டெல்லியை கேட்டு கையொப்பமிடுவாரு. அப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுவார். அவரு ஒத்துக்கிட்டாதான். அப்ப இந்த ஸ்டேட் லிஸ்டும் கூட இறுதி நோக்கில் அதுவும் மத்திய பட்டியல் தான். அப்ப அதிகாரம் அனைத்துமே டெல்லிக்கு தான். டெல்லிக்கு ஒரு கொசு கடிக்கிற வழி கூட இல்லாம இருந்துச்சுன்னா அதை மாநிலம் பயன்படுத்திக்கலாம். இப்ப இது என்ன கூட்டாட்சி அமைப்பு? இதுல என்ன அதிகார பட்டியல்? இதுல இந்த மாநில அதிகாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்றதுலயும், நானா நீனா யார் முதலமைச்சர்னு சண்டை போட்டுக்கிறதுலயும் என்ன அர்த்தம் இருக்கு? என்ன காட்டிலே கயிறு விரிப்பது போல இருக்கு எல்லாமே. அப்படி இருக்கிறதுனாலதான் இதுல நம்ம என்ன உதாரணத்துக்கு எதுக்கு இது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, மற்ற பல்வேறு மேற்கு ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளை எல்லாம் எடுத்து காட்டுறோம்னா, எங்குமே இந்த பாதை இல்லை. எந்த பாதை? மத்தியிலிருந்து கீழே போறதில்ல, கீழே இருந்து மத்திக்கு வர்றது. இதுதான் கூட்டாட்சியினுடைய பாதை. அதனாலதான் மாறன் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் ஒரு வேளை கூட்டாட்சி வரணும்னா அது தலைகீழ் பாதையில் தான். இட் டேக்ஸ் எ ரிவர்ஸ் ரூட், டைரக்ட் ரூட் எடுக்க முடியாது. ரிவர்ஸ் ரூட் எடுக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்திய ஆட்சி தன்னை கூட்டாட்சியா மாற்றிக்கொள்ளணும், மாற்றிக்கொண்டு மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கணும். எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்கள் கூட்டாட்சி வேண்டும், அதனால சிறந்த நன்மைகள் இருக்குன்னு கருதுனா, நான் அந்த கருத்தை மறுக்க விரும்பல. ஒரு நாடு பெருசா இருந்துச்சுன்னா லெனினே சொல்லுவார், அதனால மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனா எப்படி இருக்கணும்? இந்த அலகுகள், மாநிலங்கள் சுதந்திரமானவையாக, இறைமை கொண்டவையாக இருந்து அவை ஒரு கூட்டாட்சியாக இணைந்திருந்து நன்மை கிடைக்குமானா இருக்கட்டும். இந்த கூட்டாட்சி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற எத்தனையோ கூட்டாட்சிகள் உருவாகலாம், இருக்கலாம், அப்படி மாற்றம் வரலாம். ஆனால் அதுக்கு முன்னால என்ன வேணும்? கூட்டாட்சியில சேருவதற்கான உரிமை வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவரிட்டி இருந்தாதான் நீங்க கூட்டாட்சியாவே சேர முடியும். அப்ப என்ன அர்த்தம்? விடுதலைக்கு மாற்றல்ல கூட்டாட்சி, கூட்டாட்சிக்கு வழியே விடுதலை தான். விடுதலை இல்லாமல் கூட்டாட்சி அடைவதற்கு யாராவது ஒரு வழி சொல்லுங்க, சட்டப்படியான வழி. ரெண்டுல ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும்? இப்ப காஷ்மீர் மாதிரி, தமிழ்நாடு மாதிரி, நாகாலாந்து மாதிரி, மணிப்பூர் மாதிரி போராடி இந்தியா தேர்ந்து வெளியில போய் ஒரு சுயேட்சையா சுதந்திர அரசுகளை அமைத்துக் கொள்ளுகிறவர்கள் விரும்பினால் சேர்ந்து கூட்டாட்சி அமைத்துக் கொள்ளலாம். அல்லது இந்தியாவில் இருக்கிற எல்லா தேசிய இனங்களும் போராடி இந்திய அரசை வீழ்த்தியதற்கு பிறகு இந்த எல்லா தேசிய இனங்களும் தங்களுக்குள்ள ஒரு புதிய ஒப்பந்தம் போட்டு நம்ம இந்த மாதிரி சேர்ந்திருக்கலாம் அப்படி நடந்தா நடக்கும். இது அல்லாமல் இந்த அரசமைப்பு சட்டத்திற்குள் இந்த தேர்தல் வழியாக இந்த மாநில மத்திய அரசுகளை அமைப்பதன் மூலம், இந்த சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களுக்கு செல்வதன் மூலம் மத்தியில கூட்டாட்சி நடக்காது, மாநிலத்தில் சுயாட்சி நடக்காது. அப்ப இது சும்மா ஒரு ஒப்புக்கான முழக்கம் ஆயிடுது. அதனால நாம் இதைத்தான் இதுல தெரிந்து கொள்றோம். நம்ம அதனால வேண்டி நம்ம அதெல்லாம் வேண்டாம், அந்த தீர்வெல்லாம் வேண்டாம்னு சொல்ல, தீர்வுக்கு ஒரு ரோட் மேப் காட்டுங்கிறோம், ஒரு வழி காட்டுங்க, இந்த வழியில போனா இதை அடையலாம்னு சொல்லுங்க. நம்ம சொல்றோம் there is no constitutional route.
அரசமைப்புக்குட்பட்ட வழியில் அரசமைப்புக்குட்பட்டு போராடலாம். அரசமைப்புல இருக்கிற உரிமைகளை பயன்படுத்திக்கலாம். அது ஒண்ணு இந்திய அரசு போடுகிற பிச்சை அல்ல, ஆளும் அரசுகள் போடுகிற பிச்சை அல்ல. நம்ம மக்கள் போராடி உருவாக்கியது. அரசமைப்பு என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கு. அது வெறும் காகிதத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைவதல்ல, அது வெறும் கோஸ்ட். ஆனா அதுக்கு உண்மையான ரியாலிட்டி என்பது சமூகம். இந்த சமூகத்தில் இடஒதுக்கீட்டுக்காக நடந்திருக்கிற போராட்டங்கள், ஜனநாயக உரிமைகளுக்காக நடந்திருக்கிற போராட்டங்கள், மொழி உரிமைகளுக்காக நடந்திருக்கிற போராட்டங்கள், அது அதில் பிரதிபலிக்கிறது, எதிரடிக்கிறது. அதனாலதான் பார்ட் 4 வருது, பார்ட் 3 வருது. ஆனா இறுதி நோக்கில் அது ஆளும் வகுப்புக்கு, இந்திய மையப்படுத்தப்பட்ட ஒற்றையாட்சிக்கு சேவை செய்கிறது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ளும். இந்த அரசமைப்பு உருவான வரலாறு, அதுக்கு முக்கியமான பங்களித்தவர்களுடைய பங்களிப்பு, அதில் நடந்த கருத்து போராட்டங்கள், இதற்கு அடிப்படையாக கொள்ளப்பட்ட ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லிடலாம், ஒன்னே ஒன்று சொல்லிடலாம். என்ன தெரியுமா? 1955 வருடத்தின அரசமைப்பு சட்டம். நான் சொன்னேன் 1909 மின்டோ மார்லி, 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட், 35 தான் முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருகிற போது அந்த ஆக்ட் படிதான் 37 மாகாண அரசுகள், மாகாண பிரதமர், சென்னை மாகாண பிரதமரா ராஜாஜி வர்றது எல்லாம் நடக்குது. அந்த 35 கான்ஸ்டிடியூஷனை மிக கடுமையாக விமர்சித்தது காங்கிரசும் காந்தியும் தான். இட் ஹஸ் ஒன்லி கிரியேட்டட் ஹானரபிள் முனிசிபாலிட்டிஸ் என்று காந்தி சொன்னார். முதல்ல இந்த அரசாங்கத்திலே நாங்க பங்கேற்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க நிபந்தனை போட்டாங்க, ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகாரங்களை அவர் பயன்படுத்த மாட்டார் என்று எங்களுக்கு உறுதி கொடுத்தால் நாங்க தேர்தலில் கலந்துக்கிட்டு ஆட்சிக்கு வர்றோம்னு சொன்னாங்க. ஒரு சமரச ஏற்பாடாக போனாங்க. அப்புறம் மாநில அரசுகளை கேட்காமலே அவன் ஒரு இதை அமைச்சிட்டான், போருக்கு இழுத்து விட்டான் இந்தியாவங்கிறதுக்காக கண்டிச்சு பதவி விலகிட்டாங்க. 40 முடிஞ்சு போச்சு. மீண்டும் 49 புது அரசமைப்பு தயாராகுது. 49 நவம்பர் 26 அம்பேத்கர் சப்மிட் பண்றாரு, 50 ஏற்றுறாங்க. ஆனால் அழுத்தமான சான்றுகளில் என்ன நிரூபணமாகுதுன்னா, 35 வருடத்தினுடைய சட்டத்தின் அடிப்படை கூறுகளை வார்த்தை விசகாமல் காப்பி அடித்து எழுதப்பட்டதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம். இந்த அதிகாரங்கள், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், எல்லாமே அதிலிருந்து எடுத்ததுதான். அது அப்படியே காப்பி அடிச்சாங்க. இந்த சட்டத்தை இயற்றிய சபை 389 பேர் கொண்ட சபை. 35 வருஷத்திய சட்டத்தில் காங்கிரஸ் கேட்ட கேள்வி, எங்க மக்கள் அனைவருக்கும், வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து அரசமைப்பு பேரவையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும்னு முதல்ல கேட்டவர் 1934 எம்.என். ராய் கேட்டார். அதுக்கு அடுத்த ஆண்டு ராஜாஜி கேட்டார். அப்ப கேட்கும்போது காங்கிரஸ் கோரிக்கை அடல்ட் பிரான்சைஸ். ஆனா இந்திய அரசமைப்பு பேரவையில 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 292 பேர் மாகாண அசம்பிளிகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, 93 பேர் இந்த சமஸ்தானங்களுடைய பிரதிநிதிகள், அவங்களால அமர்த்தப்பட்டவங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அல்ல. இந்த மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுடைய சதவீதம் 8%. இப்ப இந்திய மக்கள் தொகையில் 8% பேர் தேர்ந்தெடுத்த ஒரு பேரவை ஒரு சட்டத்தை இயற்றுகிறது. அதுதான் சுதந்திர இந்தியாவின் அரசமைப்பாக நமக்கு வழங்கப்படுகிறது. இந்த கேள்வியை அன்றைக்கே மிக கூர்மையாக கேட்ட ஒரு தலைவர் பெரியார் தான். அந்த காலத்துல வேற யாரும் இந்த கேள்வி கேட்டதா எனக்கு தெரியல. நம்ம எவ்வளவு விமர்சனங்கள் அவரை பற்றி இருந்தாலும் தமிழ் தேசியம் அவரை தள்ளி வைத்து விட முடியாது என்பதற்கு இந்த பேச்சு சான்று. திருவல்லிக்கேணி கடற்கரை கூட்டத்துல இந்த விடுதலையில 52 8ஆம் மாசம் 7ஆம் நாள் வருது. அவர் கேட்கிறாரு, இந்த அரசியல் சட்டத்தை நீ யார் சம்மதத்தின் பேரில் யாரை கொண்டு செய்தாய்? வெள்ளைக்காரன் காலத்திலே அவன் நலனுக்காக அவன் வகுத்த தேர்தல் விதிகளின்படி படித்தவனுக்கும் பணக்காரனுக்கும் ஓட்டு என்கிற அடிப்படையில் நடத்திய தேர்தலில் வந்தவர்களை வைத்துக் கொண்டு அரசியல் சட்டத்தை நிறைவேற்றி விட்டாய். வெள்ளையன் இந்த பிரதிநிதிகளை கொண்டு செல்கிற சட்டத்தை எதிர்த்து நீயே சட்ட மறுப்பு செய்திருக்கிறாய் என்பது வடவனே உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். 100க்கு 2.25 பார்ப்பானும்
100க்கு 5 பணக்காரனும் அவர்கள் கூலிகளும் தான் இந்த நாட்டின் பிரதிநிதிகளா? இந்த நாட்டின் பெருவாரியான மக்கள் சமுதாயத்தின் ஏழைகளின் பிரதிநிதிகளை கொண்டா நீ அரசியல் சட்டம் செய்தாய்? 1946 தேர்தலின் போது நீயே என்ன சொன்னாய்? 21 வயது வந்தவர்களுக்கு எல்லாம் வாக்குரிமை அளித்து அந்தப்படி வாக்குரிமை அளிக்கப்பட்டு நடத்தப்பெறுகிற தேர்தலில் வந்த பிரதிநிதிகளை கொண்டு அரசியல் சட்டம் செய்யப்படும் என்று தானே சொன்னாய். அந்தப்படி செய்தாயா? பெரியார் கேட்கிற கேள்வி. அதே போல 1957 அவர் நடத்துற இந்த சாதி ஒழிப்புக்கான அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்துல கைதாகி போகிறவர்கள் கோர்ட்டில் என்ன வாக்குமூலம் கொடுக்க வேண்டும் என்று விடுதலையில் அவங்க வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்கள் தமிழ் மக்களுக்கு இது உடன்பாடான சட்டம் இல்லை, இந்த சட்டத்தை திருத்துகிற வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை. இது ரொம்ப முக்கியமானது. இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்க ஏற்றுக்கல, அதை திருத்துகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, எனவே நான் எரித்தேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துதான் 6 மாதம் 3 மாதம் சிறை தண்டனை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு போனாங்க உங்களுக்கு. அதுவும் அதே நவம்பர் 25ஆம் தேதி நடத்துறார், 26ஆம் தேதி அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட அதே நாள்ல நடத்துறார். அதனால வேண்டி இந்த கேள்விகள் அடிப்படையான கேள்விகள். இதனால் நம்ம பாதை கடினமா இருக்கும்னா இருக்கும். பாதையின் சுகம் கருதி பயண இலக்கை மாற்ற முடியாது. நாம் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு போற பாதையில் தான் போகணும். அந்த ஊருக்கு போனா வழியில கல்லு முள்ளுமா இருக்கும், எனவே நல்ல சாலை இருக்கிற வேற ஊருக்கு போக முடியாது. எனவே இந்த இலக்குகள் நமக்கு அரசமைப்பு சட்டத்தின் அகச்சான்றுகள் இருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள். நம்ம இதை கொண்டு அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம். இதுதான் இந்த நான் சொல்லக்கூடிய முடிவு தான். கூட்டாட்சி வேண்டும் என்றாலும் அதற்கு பாதை இதுவல்ல. அதுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்திலோ இன்னைக்கு இருக்கிற அரசியலமைப்பில் இடமில்லை. நமக்கு ஒரே வழி என்னன்னா, நீங்கள் விடுதலையின் வழியாக நீங்க வேண்டுமானால் கூட்டாட்சிக்கு போகலாம், வேற எதுக்கு வேணாலும் போகலாம். ஆனால் இன்றைக்கு விடுதலை தவிர வேறு இலக்கு இல்லை. இது பெரியார் அன்னைக்கு சொன்னது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் அவர் தெளிவா இருந்தார். அவருடைய செயல்பாடுகள்ல குறைபாடுகள் காணலாம், அது வேறு செய்தி. இந்த பார்வை இல்லாம சும்மா நீங்க பெரியாருக்காக சும்மா ஒப்புக்கு வழிபாடு நடத்திட்டு போறதுல ஒன்றும் அர்த்தமே கிடையாது. அதுவும் இது யாரை சொல்றோங்கிறதையும் அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. தமிழன் என்றே குறிப்பிட்டு அவர் பேசுறார். அந்த உரையிலேயே பின்னால் அவர் ஒரு உரையில சொல்றாரு, தமிழனின் செல்வம் தான் ஆகட்டும், தமிழ்நாட்டை விட்டு கடத்தித்தான் ஆக வேண்டும் என்றால் அது மேல்நாட்டுக்கு போனால் என்ன, வடநாட்டுக்கு போனால் என்ன? அவர் கேட்கிறார், தமிழன் வேற்று நாட்டானுக்கு அரசியல் துறையிலும் அடிமையாய் இருக்க வேண்டுமானால் அது மேல்நாட்டானுக்கு அடிமையானால் என்ன, வடநாட்டானுக்கு அடிமையானால் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த தமிழர்கிற அந்த தேசிய இன பார்வை, தேசிய இன சிக்கலுக்கு பெரியாருடைய ஒரு மகத்தான பங்களிப்பு. அவர் 37களில் இருந்து இந்த பங்களிப்பை கொடுக்கிறார், கடைசி வரைக்குமே கொடுக்கிறார். அதனாலதான் அவர் இந்த பக்கம் வரல. மற்ற அரசியல் முடிவுகள்ல பிழைகள் இருக்கலாம், அது நம்ம பேசலாம். இது நம்ம அவர் தேர்ந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது என்னன்னா, யாருமே ஒரு புரட்சி பற்றி சமூக அறிவியல் பற்றி எல்லாம் அக்கறை உள்ளவர்கள் தண்ணி அடிச்ச பக்கம் நீஞ்சி போய்கிட்டு இருக்கிறாங்க, எதிர்நீச்சலுக்கு பயந்துகிட்டு. காத்தடிச்ச பக்கம் குப்பைகள் போற மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விளக்கமும் அவங்களால சொல்ல முடியாது இதுக்கெல்லாம். அதனால நம்ம இதை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம்.